இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக ஆதார வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் ஜனங்கள் தங்களை என்ன செய்து கொண்டார்கள்? தங்களை என்ன செய்து கொண்டார்களாம்? கெடுத்து கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னும் சத்தமாய் சொல்லுங்க, அல்லேலூயா. நீ அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை என்ன செய்து கொண்டார்கள்? கெடுத்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. தங்களை என்ன செய்து கொண்டாங்களா? கெடுத்து கொண்டார்கள். இந்த தலைப்பில் தான் இன்றைக்கு இந்த காலைவேளை கூட தேவ சமூகத்திலே நாம் தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஏன் தங்களை கெடுத்து கொண்டார்கள்? கெடுத்துக் கொள்வதற்கான காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கெட்டு போக பண்ணுகிறதற்கு என்ன பண்ணினார்கள் என்பதை குறித்து இந்த காலைவேளை கூட நாம் தியானித்து, நாம் செபித்து, அபிஷேகத்தில் நிரம்பி நாம் திரும்பி சொல்ல போகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி, இந்த வார்த்தையோடு கூட ஆண்டவர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி கண்களை மூடி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆ, நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலைவேளை கூட எங்கள் மத்தியில் இடைபடுவீராக. ஆண்டவர் எங்கள் மத்தியில் இடைபடுவீராக. ஆண்டவரே எங்கள் மத்தியில் இடைபடுவீராக. ஆண்டவருடைய மகிமை உள்ள பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, ஓ இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறா. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறா. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறா. உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் தத்தானை தேசத்தை சுதந்தரிப்போ. ஒன்று சேர்ந்து நாம் தத்தானை மீதிப்போ, தேசத்தை சுதந்தரிப்போ. நாம் ஈசோ நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் ஆமென். நாம் ஈசோ ஆமென், ஒருபோதும். நல்ல கரங்களை தட்டு. விலகிடா, கண்ணீரை காண்கிறா, உன் கதறலை அவை கண்ணீரை காண்கிறா, உன் கதறலை அவை வேதனை அறிகிறா, உன் வேதனை ஆமென். விடுதலை தருகிறா, இன்று விடுதலை ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஆமென். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நல்ல கரங்களை தட்டு. தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் ஈசோ நல்லவர், ஒருபோதோ கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நாம் ஈசோ நல்லவர், ஆமென், ஒருபோதோ கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, முழு பலத்தோடும். எப்படியா சொல்லுங்க? முழு பலத்தோடும் முழு
ஆத்மாவோடும் தேவனை என்ன செய்யணுமா? என்ன எப்படிப்பட்ட பலம்? முழு பலம். நீ எல்லாம் எதுக்குடைய சர்ச்சைக்கு வந்திருக்க? கையை தட்டுனா வடை கூட கொஞ்சம் வேகமா தட்டுவானுங்க. நீ அடிக்கிற இடத்துல கொசு கூட சாகாது. எம்மா எழுதுற அம்மா, நீங்க எழுதண்டா, கையை தட்டுனா போதும். என்ன தெரியும்? எழுதுறது பிறவு எழுதல, என்ன ஸ்கூல்ல போய் எழுதல, என்ன சர்ச்சுக்கு வந்தா கையை மட்டும் தட்டுனா போதும். என்ன காச்சா நல்ல நீ கையே தட்டல, என்னைய பார்த்த பிறகு கை தட்டுற இல்லையா? நீ வந்த நேரத்துல இருந்து இப்படி தானே ராஜா இருக்க, நான் பார்த்துட்டு தான் பாஸ்ட் உயிரை கொடுத்து உயிங்கிறாரு. நீ என்ன வேணாலும் சொல்லுற, நீ என்ன வேணாலும் சொல்லுதான், சொல்லிதான் பாரு, நான் தட்டுறேன்னா பாரு. உனக்கு என்னடே வியாதி? காலில் எதுவும் பிரச்சனையா? ஸ்கூல்ல போய் அப்படி இருப்பியா நீ? ஒரு தலைமை ஆசிரியருக்கு இருக்கிற பயம், தேவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், அந்த பயம் உனக்கு வரல? சபையில ஒழுங்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி பாட போகிறோம், நல்ல கரங்களை தட்டி பாட போறோம். பைபிள்லாம் கீழே வச்சு நல்ல சத்தத்தை உயர்த்தி, அதிசயமானவர் ஆறுதல் தருகிறா. நல்ல கரங்களை தட்டி, ஆறுதல் தருகிறா, சர்வ வல்லவ, சர்வ வல்லவ, சமாதானம் தருகிறா, உனக்கு சமாதானம் தருகிறா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், முழு பலத்தோடு சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போம். ஆமென் ஆமென் நம்பிசோம், ஆமென் ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம்பிசோம், ஆமென் 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 ஒருபோதும் கைவிடார், ஆமென் ஒரு நாளும் விலகிடார். ஆமென். எத்தனை பேருக்கு கை தட்டி செவந்துருச்சியா என் கை அப்படின்னு சொல்லி தூக்குங்க பார்க்கலாம். நான் மருதாணி போட்டு செவந்ததை கேட்கல, டியூடெக்ஸ் அடிச்சுட்டு செவந்ததை கேட்கல. ஏன்னா கை தட்டி உண்மையா செவந்துருச்சியா அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாம். செவந்துருச்சியா கை தட்டி உண்மையிலே செவந்துருச்சு? பரவாயில்ல காய்ச்சா நல்லா. நீங்களா செவக்க மாட்டுங்க, செவக்க வைக்கணுமா? அடுத்த வாரத்துலேருந்து ஒரு 2 பெரம் வாங்கி வைங்க பாஸ்டர், செவந்துடும். காய்ச்சா நல்லவன், நல்ல செவக்கணியா கையை நல்ல தட்டணும். நான் ஒவ்வொரு வாரமும் என் சர்ச்சை தூக்கும் போது, அந்த காலத்தில் தூக்குறதுக்கு நல்ல சர்ச்சை கிளீன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இப்போல்லாம் அப்படி கிடைக்கிறது இல்லை, இப்போ அது கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ரொம்ப விரும்புவேன் தேவ ஆலயத்தின் பணியை செய்கிறதுக்கு நான் ரொம்ப விரும்புவேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ஆலயத்தின் பணி செய்கிற தூக்கு நூல் தேவ மனுஷன் கையில தொங்கும் போதுதான் தேவன் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறவராக இருந்தா. ஆமா, தெய்வ ஆலயத்துல நீ வேலை செஞ்சீன்னா கர்த்தர் உன் மேல ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆமென் சொல்லுங்க. தூத்த பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சர்ச்சை கிளீன் பண்றவங்க யாரும் என் சர்ச்சில் இல்லை, எல்லாரும் நல்ல நல்ல வேலையில கர்த்தர் உயர்த்தி வச்சுட்டார். ஆமென் சொல்லுங்க. டாக்டரா வச்சிருக்கிறார், இன்ஜினியரா வச்சிருக்கிறார், கப்பல்ல வேலை பார்க்கிறார், ரிக்கில் வேலை பார்க்கிறான். கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் கனம் பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே அந்த நாட்களை தூக்குறது வாய்ப்பு கிடைக்கும். நான் ரொம்ப குனிஞ்சு நல்லா பெருக்குவேன். ஏன்னா எப்படியாவது ஒரு மோதிரமாவது கலந்து விழுந்து கிடக்கான்னு பார்ப்பேன். ஒரு மோதிரமும் இது வரைக்கும் கிளறல. ஏன்னா நம்ம தட்டு அப்படித்தானே இருக்கும், கலந்துடக்கூடாதுல்ல. ஒன்றும் இல்லை, தட்டுங்க, நல்லா தட்டுங்க. தட்டி கூட விரல் கூட முறிஞ்சா கூட பிரச்சனை இல்லை. ஒரு விரல் முறியட்டுமே, ஒரு விரல் முறிஞ்சா நாளைக்கு தினத்தந்தியில் கூட செய்தி போடுவான். துயருற்ற ஆறுதல் சபையில் ஆராதித்த போது 2 சிஸ்டருடைய விரல் ஒடிந்தது. நல்லது தானே, நல்ல விஷயம் தானே. காச்சா நல்ல நல்ல தட்டி பாட போகிறோம். அல்லேலூயா. கண்ணீரை காண்கிறா, உன் காதரலை கேட்கிறா. ஆமே, கண்ணீரை காண்கிறா, உன் காதரலை கேட்கிறா. வேதனை அறிகிறா, உன் வேதனை அறிகிறா.
விடுதலை தருகிறார். உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளோ விலகிடா. நாம் இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவர். அவர் ஒரு நாளும் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த காலவேளையோட கைவிட மாட்டார். ஆராதிக்கிற பிள்ளைகளை கைவிட மாட்டார். தேடுகிறவளை கைவிட மாட்டார். அவருக்காய் நிற்கிறவளை கைவிட மாட்டார். அவருக்காய் போராடுகிறவளை கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். உங்களை கைவிட மாட்டார். தேசத்தை சுதந்தரிப்போ, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போ. நாம் இயேசு ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. இந்த காலவேளை கூட அவரை தேடுகிற பிள்ளைகளை வெற்றி அவர் விலகாமல் தொடர்ந்து நடத்துவாராக. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசுவீராக. எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். ரட்சனேஷன் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த காலவேளையில் கூட நம்மோடு கூட பேச போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு ஆராதனையும் அப்படி இருக்கணும், அனலா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க கையை தட்டி பாடணும். பாஸ்டர் இங்கிருந்து ஆராதிக்கிறது அல்ல, நீங்க வாயத்திலிருந்து ஆராதிக்கும் போது தான் கர்த்தர் விடுதலையை தருவார். ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் ஆராதிச்சார்னா பாஸ்டர் விடுதலை ஆவார். நீங்க ஆராதிச்சாதான் நீங்க விடுதலை பெற முடியும். ஆமென் சொல்லுங்க. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் விடுவிப்பார். ஆமென். நீங்க நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதுல தான் விடுதலை வரும். ஆமென் சொல்லுங்க. நாங்கெல்லாம் ஒரு கருவிதான், நடத்துவோம், அவ்வளவுதான். ஆனா நீங்க தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நல்ல கையை தட்டி பாடணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த காலவேளையில் கூட நம்மோடு கூட பேசுவாராக. இந்த 7வது வசனத்தை, உன் ஜனங்கள் தங்களை என்ன செய்து கொண்டார்கள்? கெடுத்து கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. சத்தமாய் சொல்லுங்க. தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்கிற செய்தி தலைப்பில் இன்றைக்கு செய்தி அளிக்க விரும்புகிறேன். கவனமாய் கவனிங்க. பைபிள் பார்க்க கூடாது, இங்க பார்க்கணும். ஆமா, குனிஞ்சு உட்கார்ந்துருக்க கூடாது. எழுதுகிறவர்கள் எழுதி மறுபடியுமா இங்க பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். தங்களை என்ன செய்து கொண்டார்கள்? கெடுத்து கொண்டார்கள். இந்த லைவ்ல பார்க்கிற உங்களுக்கு சொல்லுறேன், இது சபைக்கான செய்தி. நீங்க விரும்புனீங்கன்னா கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். சபைக்கான செய்தியை ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். தங்களை என்ன செய்து கொண்டார்கள்? கெடுத்து கொண்டார்கள். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க. பக்கத்துல கையை கொடுக்க சொன்னேன். பக்கத்துல சண்டையா? எக்கா சண்டையா? இல்ல இல்லையா? நல்ல கையை கொடு. இக்க பக்கத்துல கையை கொடுங்கக்கா. என்னக்கா பிரச்சனை உனக்கு? ஐயா, இக்க கையை பிடிச்சுக்க. நான் வேற வாக்கு ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஆமா, ஏன் பிரதர் கையை பிடிக்கிறது தப்பா? பிடிச்சு நில்லுங்க, பிடிங்க. நான் சொல்லவே இல்லையே, சொன்னதை சொல்லணும்ல. நல்ல வாழ்க்கை கெடுத்துக்காத சொல்லு. நல்ல வாழ்க்கை கெடுத்துக்காத. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம கெடுத்துக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. நல்ல வாழ்க்கையை நம்ம என்ன செய்யக்கூடாது? கெடுத்துக்க கூடாது. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி செய்து கொண்டார்கள்? கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் கெடுத்துக் கொள்வதற்கான 3 காரியங்களை இந்த காலவேளையில் கூட சுட்டி காண்பித்து, இந்த அதிகாரத்திலிருந்தே நான் பேச போகிறேன். எங்கேயும் போக மாட்டேன். இந்த அதிகாரத்திலிருந்தே பேச போகிறேன். கவனமாய் கவனிக்கும்படி கேட்கிறேன். 3 காரியங்கள்
நான் உங்களுக்கு சுட்டி காமிச்சு ஏன் கெடுத்துக் கொண்டார்கள் என்பதை குறித்து நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், ஏன் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் என்றால் 32வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்குவதை தாமதித்த போது, இறங்கி வருகிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆகிய ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். ஆமென் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. தங்களை கெடுத்துக் கொள்வதற்கு முதலாவது காரணம், யார் அங்கே இல்லை? யார் அங்கே இல்லை? மோசே அங்கே இல்லை. தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வதற்கு முதல் காரணம், ஒரு ஆவிக்குரிய தலைவன் அங்கே இல்லாமல் போனதுதான் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறவர்களாக இருந்தார்கள். சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. மோசே என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் தெரிந்தெடுத்தா அவர் வித்தியாசமாய் தெரிந்தெடுக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அப்போ மோசேனுடைய காலத்தில் பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொலை பண்ணி என்ன பண்ணணும்? நைல் நதியில என்ன செஞ்சிடணும்? போற்றணும். இதுதான் கட்டளை. ஆனாலும் மோசேனுடைய தாயினிடத்தில் ஆண்டவர் பேசி, இந்த பிள்ளை எனக்கு வேணும், இவன் லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்துவான்னு சொல்லி கர்த்தர் தெரிந்தெடுத்து அந்த மோசைய அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அவனுடைய தாய் என்ன செய்தாளா? ஒளித்து வைக்கிறவளாக இருந்தாள். ஒளித்து வைக்கிற பிள்ளைய ஒளிச்சு வைக்க முடியுமாயா? சொல்லுங்க, வைக்க முடியுமா? முடியாது. பிள்ளை பிறந்த உடனே என்ன செய்யணும்? சொல்லுங்க. அழுறது சாதாரணமா அழுமா? இல்ல நீங்க சொன்னாதான் கேட்டுருமா? இல்ல நீங்களும் அழாத மாதிரி தான் பிறந்தது மாதிரி தான். சரி, நான் பிறக்கும் போதே சிரிச்சுட்டு தான் பாஸ்டர் பிறந்தேன், ரொம்ப சந்தோஷமா பிறந்தேன், கர்த்தர் நல்ல. அது என்ன செய்யும்? ஆளும். அழலன்னா மறுபடியும் டாக்டர் என்ன செய்வாரு? எப்படி அடிப்பாரு? தலைகளை தூங்க போட்டு என்ன செய்வாரு? அடிப்பார். இதெல்லாம் நீ எப்படி தெரியும்னு பாக்குற. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஏன்னா நான் டாக்டர் இருந்ததுனால சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். தலைகளை தொங்க போட்டு என்ன செய்வாங்க? பிள்ளைய அடிப்பாங்க. அழுதாதான் என்னது? உயிரோட இருக்குன்னு, பிள்ளை நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மோசே பிறந்த போது என்ன செய்திருக்கணும்? அழுது இருக்கணும். ஆனா மோசே கர்த்தர் என்ன செய்யவில்லை? 3 மாசமா என்ன செய்யல? கத்தவே விடல. கத்துனாமனா கழுத்துக்கு என்ன வந்துடும்? கத்தி வந்துடும். அளவிடாம கத்தர் 3 மாசம் கத்தர் அவனை பாதுகாத்தார். யாரு கையில கிடைக்கணுமோ அவங்க கையில கிடைச்சி அந்த நாணல் பெட்டியை திறந்த போது அந்த பிள்ளை என்ன செய்தது? அழுது. ஆமென் சொல்லுங்க. அவர் அப்படி பராமரிக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அதை போலதான் இந்த தேசத்திற்கு, இந்த பட்டணத்திற்கு ஜஸ்டின் என்கிற ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அற்புதமாய் கர்த்தர் இந்த ஊழியத்தை துயருற்றோர் ஆறுதல் சபையை கொடுத்து நடத்துகிறார் என்றால் அவருடைய திட்டம், அவருடைய தரிசனம், அவருடைய அழைப்பு அது மாறவே மாறாது. அவர் அழைத்த அழைப்பில் உறுதியாய் நிற்கும் போது ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்து அவர் வழி நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். முற்றிலும் அவருடைய தெளிவான திட்டம். ஆமென் சொல்லுங்க. தெளிவான திட்டம். ஆமென் சொல்லுங்க. ஊழியத்திற்கு அவர் அழைத்திருந்தா குறைஞ்சபட்சம் 5 விசுவாசியாவது என்ன செய்வார்? தருவார். அதுதான் ஊழிய அழைப்பின் அடையாளம். ஆமென் சொல்லுங்க. சத்தமாய் சொல்லுங்க. ஆண்டவர் அப்படித்தான் மோசேயை தெரிந்தெடுத்தார். அந்த மோசே லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். இவன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் காத்திருந்து கற்பனைகளை பெறும்படி இந்த மோசே எங்க போயிட்டாரு? மலைக்கு போயிட்டார். மலைக்கு போனவனே ஜனங்களை நடத்துவதற்கு யார் இல்லை? ஒரு ஆவிக்குரிய தலைவன் எங்க இல்லை? அங்க இல்ல. இல்லாததுனால உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ தெரியும், ஆகவே நீர் எங்களுக்கு எழுந்து முன் செல்லும் ஒரு தெய்வத்தை என்ன செய்யுங்க, உண்டு பண்ணுங்கன்னாங்க. நம்முடைய வாழ்க்கையில கெடுப்பதற்கு முதல் காரணம், நம்முடைய வாழ்க்கையில முதல் காரியம் சொல்றேன், ஆவிக்குரிய தலைவன் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. தங்களை கெடுத்துக் கொள்வதற்கு முதல் காரணம்
ஆவிக்குரிய தலைவன் என்ன எங்க இல்ல? அங்க இல்ல. ஆமென் சொல்லுங்க. அங்க மோசே இருந்திருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா? சொல்லுங்க, நடந்திருக்குமா? நடந்திருக்காது. நமக்கு ஒரு ஆவிக்குரிய தலைவன் தேவை. சபைக்கு ஒரு ஆவிக்குரிய தலைவன் தேவை. சபைக்கு ஆவிக்குரிய தலைவன் இல்லை என்று சொன்னால் சபை என்ன செய்ய முடியாது? வழி நடத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய தலைவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நான் ஒருத்தனுக்கு ஒரு நாள் போன் பண்ணேன். இல்லை நான் என் சர்ச்சில் உள்ள வந்தான், இல்லை நான் பாஸ்டர் பேசுறேன்னு. அவன் போன் எடுத்து கேட்க எந்த பாஸ்டர்னு கேட்கான். அட பரட்ட, எங்க போனாலும் ஏன் சர்ச்சு மாதிரியே பிரசங்கம் பண்றது மாதிரி வந்துடுது. அதனால தான் பாஸ்டரம்மா நேற்றுக்கு போய் சொல்லியிருக்காப்ல, இவர் ரொம்ப திட்டுறாரு, இவர் எதுக்குப்பா கூப்பிட்டீங்க, வேற யாராவது கூப்பிட்டுருக்கலாம்ல. நல்லா அழகா, எனக்கு டிஜேஸ் மாதிரி பேச தெரியாதுங்க, எனக்கு என்ன கத்தர் சொல்றாரு அப்படிதான் பேச தெரியும். ஆமென் சொல்லுங்க. நான் எந்த மேடம் ஏறும்போது திட்டி திட்டி பிரசங்கம் பண்ணக்கூடாதுதான் நினைப்பேன். ஆனால் ஆவியானவர் சொல்றதை சொல்லாம என்னால் இருக்கவும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில கூட இந்த செய்தியை நான் எவ்வளவு தூரமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணத்தான் செய்தேன். கார்ல வந்து இறங்கும் போது கூட நான் சொன்னேன், ஆண்டவரே விட்டுருங்க ஆண்டவரே, பேசண்ட ஆண்டவர். இல்ல நீ நான் சபைக்கு சொல்றத நீ பேசுறியா இல்லைன்னா கழுதை வச்சு பேச வைக்கட்டான்னார். இல்ல நானே பேசிடுறேன் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. சத்தமாய் சொல்லுங்க, இன்னும் சத்தமாய் கரங்களை வச்சு சொல்லுங்க. பிரசங்கம் போதும்னு சொல்றவங்க அல்லேலூயா. நிறுத்திடுறேன், பிடிக்காது. கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர். சம்பளம் குட்டி ஒழுங்கா உட்கார்ந்துருங்கடி. கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அங்க ஒரு ஆவிக்குரிய தலைவன் இல்லை. நான் கேட்டேன், உனக்கு எந்த பாஸ்டர் வேணும்னு கேட்டேன். அவன் சொன்ன எந்த பாஸ்டர்னு கேட்கான். இல்லை உனக்கு எத்தனை பாஸ்டர் தான் உண்டுன்னு கேட்டேன். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பாஸ்டர் தான் உண்டு உனக்கு? நம்ம சபைன்னு இருந்தா ஒரு பாஸ்டர் தான் நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சத்தமாய் சொல்லுங்க. ஒரு ஆவிக்குரிய தலைவன் தான் நமக்கு என்னது தேவை. ஆமென் சொல்லுங்க. 32 ஆவிக்குரிய தலைவன் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன் சபையில பறக்கும்படை விசுவாசின்னு ஒரு விசுவாசி பேர் வச்சிருக்கேன். ஆமென் சொல்லுங்க. பறக்கும்படை விசுவாசி ஒரு வாரம் எங்க சர்ச்சுக்கு வரும், இன்னொரு வாரம் காவல் கிணறு போவோம், இன்னொரு வாரம் கூடங்குளம் போவோம், இன்னொரு வாரம் செட்டிக்குளம் போவோம். ஆமென் சொல்லுங்க. 4 வாரம் 4 இடத்துல சுத்தம். ஆமென் சொல்லுங்க. அப்போ சொல்லிச்சு ஒரு நாள், நான் செத்து போயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப செத்து போனா யார் அடக்கம் நடத்த வருவா அப்படின்னு கேட்டேன். அது நீ தானே வரணும், நான் எப்படி வர முடியும்? ஏற்கனவே 4 பாஸ்டர் வந்து நிப்பாம்ல. சரி ஒண்ணு செய்வோம், கூடங்குளத்துக்காரன் காலை எடுத்துட்டு போட்டு செட்டிக்குளத்துக்காரன் கையை எடுத்து போட்டு நான் தலையை எடுத்துட்டு வரேன், முண்டத்தை வேணா எவனை கொண்டு போட்டு. ஆமென் சொல்லுங்க. அட பரட்ட, ஒன்னெல்லாம் வச்சு நான் எப்படி சபை நடத்துறது? இருந்தா ஒரு இடத்துல நிலையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய சபை, நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய இடம், நம்ம இங்க சபையில நிலை நிற்கும் போதா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன் யாரு? ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னு எங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னு கேட்டேன். பிரபுசல் பாஸ்டர் தானே? எங்க பிரபுசல் பாஸ்டர் தானேன்னு கேட்டேன். சொல்லுங்க யாரு? அதை சொல்லதுக்கு அம்மா வாயில வரமாட்டுக்கு. இல்லை பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் பாஸ்டர், அவரு வெளியில மட்டும் நாக்க தொங்கப்பட்டு ஜஸ்டினா அப்படின்னு யாராவது தொடங்கினா போதும், அவன் இருக்குதுல கொள்ளங்க. இப்பதான் நல்ல நல்ல வீடெல்லாம் கட்டியிருக்காப்புல, சோஃபா செட்லாம் பெருசா இருக்கு, எப்படியும் ஒரு 75,000 ரூபா இருக்குங்க. அவைய வீட்டுக்காரையில பார்த்தோன்னா இன்னும் பட்டு சொல்ல இப்போ பயங்கர பணம். அவர் படுற கஷ்டம் அவருக்கு தான் தெரியும், அவர் படுற வேதனை அவனுக்கு தான் தெரியும். கர்த்தர் நல்லவர், அதுக்கு மட்டும் நல்லா வருது. இங்க சர்ச்சில் சொல்லுங்கன்னா சொல்லது கிடையாது. உங்க ஆவிக்குரிய தகப்பன் யாரிய? அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆவிக்குரிய மேப்பன், அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு மந்தையில அவருக்கு கட்டுப்பாட்டுல கீழே அடங்கி இருக்கிறது தான் நல்ல விசுவாசியின் அழகு. சதமாய் சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன் அவர். ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு அவன் பாஸ்டரா இருக்க மாட்டான், சிலருக்கு அக்கா பாஸ்டரா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அக்கா அக்கா அப்படின்னு அக்கா கூட போ, பாஸ்டர் தலைவரா இருக்க முடியாது. பிறந்த நாளுக்கு போட்டு அக்கா ஜெபம் பண்ணுவாப்ல. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. சில சபையில இருக்காது, கூட்டம் முடிஞ்சது அந்த அக்கா வீட்டுக்கு தான் போகும். ஆமென் சொல்லுங்க. சபை முடிச்சது தான் சொந்த வீட்டுக்கு போறது நல்ல விசுவாசி. ஆமென் சொல்லுங்க. சபை முடிஞ்சது அடுத்த வீட்டுக்கு போறது கேடுகட்ட விசுவாசி. நீங்க நல்ல விசுவாசி நம்புறேன், நல்ல விசுவாசின்னு நம்புறேன்.
கர்த்தர் நல்ல. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. சபைனா சபை மாதிரி இருக்கணும். சபையின் ஆவிக்குரிய தலைவனுக்கு கீழ்ப்படியணும். சபையில் ஆவிக்குரிய தலைவன் இல்லைன்னு சொன்னா உன் குடும்பம் சீரழிந்துரும், உன் வாழ்க்கை கெட்டு போயிடும். தங்களுடைய வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்கள் கெடுத்துக் கொள்வதற்கு முதல் காரணம் ஆவிக்குரிய தலைவன் இல்லாத மோசே இல்லாததனால்தான் அவர்கள் தங்களை கெடுத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் வேதனையோடு சொல்றார், மோசே நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் அப்பா, இறங்கி போய் பாரு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது, நம்முடைய வீட்டில் யாரை ஏத்துகிறோம், யாரை ஏற்றி ஜெபம் பண்ணுகிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. கண்டகடிய பாஸ்லாம் விடக்கூடாது. இப்ப நான் வர்றேன், நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணலாமா? நீ ஒரு சோதனையான ஆளு, நீ அங்க சொன்னாலும் இப்படி, இங்க சொன்னாலும் அணகட்டு, என்ன சொல்லுது, சொல்லணுமா சொல்லணும் சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ணலாமா? பண்ணலாம் பண்ணலாம். நீங்க பண்ணணுமா பண்ணலாம்? முதல்ல ஏதாவது ஒன்று தெளிவா சொல்லுங்க. பண்ணலாமா பண்ணக்கூடாதா? செலவே பண்ணவே கூடாது, என் பக்கமே வந்துடாத, கொன்னே விடுங்க. நீ வந்து இளங்கத்தாளுக்கு நீ இப்படி அறுக்கிற அறுப்பு. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. நல்ல விசுவாசி உங்க பாஸ்டிட்ட மட்டும்தான் என்ன செய்வான், தலைய கொடுப்பான். ஆமென் சொல்லுங்க. சிலது 52 இடத்துல தலையை கொண்டு கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. ஒரு வாரம் எங்க இருக்கும், அடுத்த வாரம் அங்க ஒரு ஜெபம், 8 மாடியில் ஒரு ஜெபம் நடக்கும், அடுத்தது 7வது வானத்தில் ஒரு ஜெபம் நடக்கும், அடுத்தது 7ஆகரத்தில் ஒரு ஜெபம் நடக்கும், அப்புறம் இள வீட்டில் ஒரு ஜெபம் நடக்கும். எல்லா இடத்துலையுமே தலையை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. யாருக்காவது இவளுக்கு தலையில தபையில வாசு, அருமை சகோதரி காந்தா, கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறார், கர்ச்சிப்பை எடுத்துக்கொள், இப்போது தொடை, கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். அப்போ அவர் தான் வல்லமா கட்டில செஸ்டினுக்கு ஒன்றும் இல்லைக்கா, ஒரு வல்லமே இல்லை. அவன் அக்கனி அக்கனி ஒன்றும் கிடையாது. அவர் ஜெபம் பண்ணிட்டு பாரு, ஜெபம் வேற லெவல். உருப்படும் வாழ்க்கை உருப்படுமா? உருப்படுமாயா? உருப்படாது, உருப்படாது. உன் பாஸ்ட், அந்த பாஸ்ட் உனக்காக ஜெபம் பண்ண சபை பாஸ்டர், உனக்காக மேப்பன், மேப்பனுக்கு தான் அந்த வலி தெரியும். அந்த ஆட்டை குறித்த வலி அந்த மேப்பனுக்கு தான் தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பெற்றெடுத்திருக்கிறாருங்கிற வலி அந்த மேப்பனுக்கு தான் தெரியும். அவர் ஒரு ஆத்மாவை பெற்றெடுக்கிறார் என்பது பிரசவ வேதனை விட மிக கொடியதான வேதனையாக இருக்கிறது. நீ வியாதிப்பட்டிருக்கும் போது, நீ பலவீனப்பட்டிருக்கும் போது, பிசாசின் கட்டில் இருக்கும் போது அவர் எத்தனை நாள் உனக்காக பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணியிருப்பார், எத்தனை நாள் உன் வீடு தேடி வந்து ஜெபம் பண்ணியிருப்பார். நீ நிமிசாரமா தூக்கி எறிஞ்சிட்டு போற உன் பாஸ்டர். சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. உன் வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் தான் வரணும். ஆமென் சொல்லுங்க. என்ன சத்தம் வர மாட்டேங்க? அல்லேலூயா. கழுத்துல பொன்னகை இல்லைனாலும் உங்க முகத்துல புன்னகை இருக்கணும். என்ன நான் பிரசங்கம் பண்ணது இல்லைன்னு உங்களுக்குன்னு எடுத்துருவேன். என்னக்கா உங்க வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளமா ஆக்கி நான் ட்ரெயின் விட்டுட்டு தான் ஊருக்கு போவேன். கர்த்தர் நல்லது. ஆமா, நான் பிரசங்கம் பண்றதுல என் சபையில் உள்ள நடக்கிறது தான் நான் பிரசங்கம் பண்றேன். ஆமே, ஆமா, நீங்க நல்ல விசுவாசிகள். கர்த்தர் நல்ல. உங்களை பத்தி நான் பேசல. ஆமென் சொல்லுங்க. யார் வந்து ஜெபம் பண்ணலாம் உங்க வீட்டுக்கு? சொல்லுங்க, யார் வந்து ஜெபம் பண்ணலாம்? 2 பாஸ்ட் உங்க வீட்டுக்கு வந்து என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். 2 பாஸ்ட் என்ன செய்யலாம்? என்ன எங்க எத்தனை பாஸ்ட் ஜெபம் பண்ணலாம்? 2 பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணலாம். ஒன்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு உங்க பாஸ்ட் வந்து என்ன செய்யலாம்? உங்க வீட்டுல ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு பிரசங்கியராக அழைக்கப்பட்டிருக்கிற பிரபு இஸ்ரவேல் உங்க வீட்டுல வந்து என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணலாம். நீ என்னதான் சொல்ல வர? குழப்பக்கூடாது, கவனமாய் கவனிங்க. ஒன்னு உங்க பாஸ்ட் ஜெபம் பண்ணலாம். இன்னொன்னு, நீங்க ஒரு ஆவிக்குரிய சபையில வளர்ந்திருப்பீங்க. நீங்க உங்களை இங்க திருமணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. உங்க ஊர் வேற ஊரா இருக்கும். மார்த்தாண்டம் இருக்கலாம், மதுரையா இருக்கலாம், திண்டுக்கலாக இருக்கலாம், சென்னையாக இருக்கலாம். எந்த ஊர்ல இருந்து வேணாலும் நீங்கள் திருமணமாகி இருக்கலாம். ஆனால் நீங்கள் திருமணத்திற்கு முன்பு இன்னொரு ஆவிக்குரிய தகப்பன் உங்களை நடத்தி இருக்கிறவராக இருப்பார். அந்த பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வந்து என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். அவர் 6 மாசத்துக்கு ஒருக்காவோ 1 வருஷத்துக்கு ஒருக்காவோ வந்து என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். அடிக்கடி வந்தா ஏதோ குழப்பம்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அடிக்கடி வந்து உங்க வீட்டுக்கு என்ன செய்யப்படாது? ஜெபம் பண்ணக்கூடாது. அவர் வரும்போது 6 மாசத்துக்கு ஒருக்கா அந்த ஊருக்கு எப்பமாவது வந்தா
ஜெபம் பண்ணலாம். ஏன்னா என் சபையிலிருந்து எத்தனையோ விசுவாசிகளை திருமணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. எந்த வீட்டுக்கு இதுவரைக்கும் எனக்கு ஜெபம் பண்ணதுக்கு நேரம் கிடைக்கல. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அந்த பாஸ்டர் வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். இப்ப பாஸ்டர்மா இருக்காங்க, பாஸ்டர்மா இன்னொரு இடத்துல வளர்ந்திருப்பாங்க, அவருக்குன்னு ஒரு ஆவிக்குரிய பாஸ்டர் இருப்பார், அவர் வந்து என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். தப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா, 6 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம ஆட்கள் ரோட்ல போற எந்த பாஸ்டரும் கிடையாது. பாஸ்டர் வாங்க எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் வாங்க எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க. அவன் பாஸ்டரானே தெரியல முதல்ல. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. சிலவெல்லாம் காலைல இப்படி பேக்க தூக்கிட்டு வந்துடுறாப்புல, ஊருக்குள்ள வெள்ளை சட்டை போட்டு அவர் சும்மா ரோட்ல சுவிசேஷம் அறிவிக்காரு. பாஸ்டர் சோத்திரம் பாஸ்டர் எங்க வீட்டுல ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஒரே பிசாச கட்டு. ஆமா, பயங்கரமான கட்டு. ஆமா, எங்க கிடக்குமா? எங்க கட்டி போட்டிருக்கீங்க? அது அந்த மாட்டு தொழுவுக்குள்ள பக்கத்துல கிடக்கு, என் பெட்ரூம்குள்ளேயும் கிடக்கு. கர்த்தருக்கு நல்ல என்ன கட்டு? உனக்கு எத்தனை நாள் தான் கட்டு இருக்கு? நீ வந்து தேவ சமூகத்தில் ஆராய்ச்சி உன் பாஸ்டர் கீழே நீ தேவ சமூகத்தில் உன் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போ. ஒரு கட்டும் கர்த்தர் உன்னை அணுக விட மாட்டா. வசனம் சொல்லுகிறது, வாதேவன் கூடாரத்தை அணுகாது. ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. நீ தான் கெடுத்துக்கிற உன் வாழ்க்கையை. நமக்கு ஒரு ஆவிக்குரிய தலைவன் என்பது மிக மிக முக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய தலைவன் உங்க பாஸ்டரா தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அவருடைய மந்தைக்கு நீங்க அடங்கி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எந்த இடத்துல இந்த இடத்துல நாட்டி வச்சிருக்கிறானா இந்த இடத்தினுடைய பாஸ்டர் உனக்கு தலைவராக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அந்த தலைவனுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் எங்க பாஸ்டருக்காக டெய்லி 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றோம்? கை தூங்க பார்க்கலாம். இந்த உருட்டெல்லாம் உருட்டக்கூடாது. நான் பல்லாயிரம் பேருக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த சும்மா ஒரு நாள் ஜெபம் பண்ணி எல்லாரும் பார்ப்பாரு, பாஸ்டர் பின்னாலாம் இருக்காரு பார்த்துருவாரு அப்படின்னு கைது கூடாது. தேவ சமூகம் உண்மையா நான் எங்க பாஸ்டருக்காண்டி டெய்லி 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல கைதுங்க. 3-4 கை. அக்கா வேற வழியே இல்லைக்கா, பாஸ்டர் என்ன ஒரு மாதிரி நினைப்பாரு. ஏன்னா நீங்கெல்லாம் ஏக்கா எதுவாக இருந்தாலும் கூட்டம் முடிஞ்ச பிறகு என்கிட்ட பேசணும்னே. இப்போ பேசிடக்கூடாது. மனசில் இருந்து மானங்கட்ட திட்டுறிய. கர்த்தர் நல்லவன். இதெல்லாம் உன்கிட்ட யார் சொல்ல சொன்னா? அவர் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தாரோ? ஆமாம், கர்த்தர் நல்லவர். அவர் சொல்லி கூப்பிட்டு வந்தால் எங்கேயும் பிரசங்கம் பண்ணுறது. அப்படி எத்தனையோ இடத்துல 2 நாள்லேயே நான் முடிச்சுட்டு ஊருக்கு போயிருக்கேன். ஆமென் சொல்லுங்க. 3ஆவது நாள் கூட பிரசங்கம் பண்ண நிற்கல. ஆமென் சொல்லுங்க. தேவையில்லை. அவங்க சொல்லி நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அது எனக்கு மனுஷனை பிரியப்படுத்துறது அல்ல, தேவனை பிரியப்படுத்தி வாழுகிறது தான் வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. 1000 பேரை பிரியப்படுத்தி வாழ்றதை விட என் தேவனை பிரியப்படுத்துகிறது மேலான பாக்கியமாக இருக்கிறதாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்கு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணலன்னா நம்ம யாரு? ஊழியத்துக்காக 15 நிமிஷம் ஜெபம் பண்ணலன்னா ஊழியம் எப்படி வளரும்? அவர் எவ்வளவு பிரயாசப்படுறார் பாருங்க. அவருடைய வழியை சொல்றார். எத்தனை அவருடைய தரிசனத்தை பாருங்க. பின்னால ஒரு 50 சென்ட் வாங்கணுமா? நான் நம்புறேன் பின்னால 50 சென்ட் இல்ல, 1 ஏக்கரே கர்த்தர் நமக்காக தந்த ஆசீர்வதி. அவருக்கு கிடைச்சி எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு இன்னும் 2 சென்ட் தர கூட இல்லை பாஸ்டர். நான் வீடு வச்சோன்னா அலைஞ்சுதான். சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. சத்தமாய் சொல்லுங்க. ஆலயத்தின் சம்பூரணத்தினாலதான் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆலயத்துல ஊழியக்காரனை நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு கர்த்தர் உங்க வீட்டுல கர்த்தர் நிறைவை தருகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. ஊழியக்காரனுடைய வீடு ஃப்ரிட்ஜில் நிறைஞ்சிருந்துன்னா உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் நிறைஞ்சிருக்கும். ஊழியக்காரனுடைய மேஜை எல்லாம் கொழுமையான பதார்த்தங்களால நிறைஞ்சிருந்தா உங்க வீட்டிலே அந்த நிறைவு இருக்கும். ஆலயத்துல என்ன சம்பூர்ணம் இருக்கோ அதை கர்த்தர் உங்களுடைய வீட்டில் உங்க குடும்பத்தில் அவர் தந்து ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய தரிசனம் ஆயிரக்கணக்கான பேருக்கு அழைப்பு. ஆமென் சொல்லுங்க. ஆயிரக்கணக்கான பேருக்கு அழைப்பு. அதை நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் சொன்னவர் நிறைவேற்றுவார். 50 இல்ல 1 ஏக்கர் கூட கொடுப்பா. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? ஒரு நாள் போராடினா நடக்காது. நீங்க தினந்தோறும் ஊழியர் பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணணும். அவர் ஒரு யுத்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. சாதாரண காரியம் கிடையாது. உணர்ந்தவர்களாய் நீங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மோசேக்கு. ஆமென் சொல்லுங்க. எந்த மோசேக்கு?
அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ மதிக்கவே இல்லை. அந்த அந்த மோசைக்கு நம்ம சில நேரம் பேசுவோம்ல, அந்த ஆளு கிடக்கிறார், செஸ்ஸினா அவன் கிடக்கிறான், அந்த மாதிரி அந்த ஆளு நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஆகி போச்சு. இன்னைக்கு அப்படி அல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தலைவனுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய தலைவன் என்பவன் சாதாரண வேலை கிடையாதுங்க. ஒரு நல்ல மேய்ப்பன் அதிகாலையில எழும்பி போராடுகிறவனாக இருக்கிறவனாக இருப்பான். கவனமாய் கவனிங்க. அதிகாலை வேளையில போராடுகிறவனாக இருப்பான். நீங்க நினைப்பீங்க பாஸ்டர்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. எங்க தூங்க முடியும் தெரியுமா? தூக்கமே வராது. அதிகாலையில தேவ சமூகத்தில் எழும்பி, நல்ல போதகனா இருந்தா அதிகாலையில தேவ சமூகத்தில் எழும்பி என் பிள்ளைகள் வேலைக்கு போவாங்க, என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போவாங்க, என் பிள்ளைகள் கல்லூரிக்கு போவாங்க, என் பிள்ளைகள் தொழிலுக்கு போவாங்க, ஆண்டவரே என் பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி அதிகாலையில் எழும்பி ஒரு சபை மேய்ப்பன் போராடுகிறவனாக இருக்கிறவனாக இருப்பா. என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க என்று போராடுகிறவனாக இருப்பா. என் பிள்ளைகளை எந்த சிங்கமோ எந்த துஷ்ட சிங்கங்களோ எந்த மிருகங்களோ என் பிள்ளைகளை தாக்கிடக்கூடாது, என் பிள்ளைகளை வேலையடிச்சு பாதுகாருங்கன்னு நல்ல மேய்ப்பன் போராடுகிறவனாக இருக்கிறவனாக இருப்பா. அந்த மேய்ப்பனுக்கு நீங்க எவ்வளவு ஆதரவா இருக்கணும் என்பதை புரிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆவிக்குரிய தான் தலைவனாகத்தான் இருக்கணும். அந்த ஆவிக்குரிய தலைவனை நீங்க பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய தலைவன் இல்லைன்னா வாழ்க்கையில சீரழிவு ஆரம்பிச்சு விடும். ஆமென் சொல்லுங்க. ஒரு பிறந்த நாளா, சிலது பிறந்த நாளைக்கெல்லாம் கூப்பிடாது, பிறந்த நாளைக்கெல்லாம் கூப்பிடாது. ஆமா, சில திருமண நாளுக்கு வீட்டுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னா பாஸ்டர் வந்து 500 ரூபாய் காணிக்க கொடுக்கணும்ல, அதுக்கு தானே அவர் வாராரு. ஏன்னா உங்க 500 ரூபாய் வச்சு தானே அவர் சாப்பிடணும். அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. வீட்டில் ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள், ஒரு வயசு ஆண்டவர் அற்புதமா நடத்தியிருக்கார். இவங்க அவங்கெல்லாம் கூட மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற எஸ்தரக்காவுக்கு ஃபோன் பண்ணி, ஏக்கா என் வீட்டில் இன்னைக்கு பிறந்த நாள், என் பிள்ளைக்கு பிறந்த நாள், சாயந்தரம் வந்துரு. இவங்க போயிடுவாப்ல, எஸ்தரக்கா அங்கே போயிடுவாப்ல. எஸ்தரக்காவும் வேலையும் சேர்ந்து எஸ்தரக்கா போய் கேட்பா, பாஸ்டர் கூப்பிடலையா? நீ சும்மா இருக்கா? ஏற்கனவே அவர் வந்தா இப்போ 1000 ரூபாய் கொடுக்கணும். அவரும் சும்மா வரமாட்டார், ஒய்ஃபை கூட்டிட்டு வருவாரா? அக்காவும் என் முகத்தை பார்ப்பாப்ல. 500 ரூபா 1000 ரூபா, அப்புறம் பிள்ளையெல்லாம் கூட்டும், ரொம்ப கஷ்டங்க. அதனால நீ ஒன்றுச்சு, நான் நம்மளை சோம் பண்ணுவா, சேர்ந்து சோம் பண்ணும். சோத்திர ஆண்டவரே என் பிள்ளை ஆசீர்வதியும், என் பிள்ளை நாசமா போன ஆண்டவர் இல்லை, சோத்திர ஆண்டவர். ஐயா அப்படி இல்லையே, ஐயோ என் பிள்ளை நல்லா ஒன்று ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். இது கதைகள்லாம் யாருக்கு தெரியாதுன்னு நினைப்பாப்ல. சொல்லுங்க, நீங்க எக்ஸ்போர்ட்டான ஆள் இல்லக்கா அண்ணே, சொல்லுங்க அண்ணே, எக்ஸ்போர்ட்டான ஆள்ல யாருக்கு தெரியாது? பாஸ்டருக்கு தெரியாது நினைப்பாப்ல. நீங்க அங்க உங்க வீட்டில் என்ன நடந்தாலும் இங்க சிசிடிவி வச்சதை விட சூப்பரா கிளாரிட்டியா எங்களுக்கு கத்தர் காமிச்சுட்டே இருப்பார். அப்படி இருந்தாலும் ஒரு மெய்ப்பத்து ஊழியத்துக்கு கத்தர் அழைப்பார், இல்லைன்னா அழைக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அதுக்காக உங்க வீட்டில் சிசிடிவி வைக்கல, கத்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்ததுனால தான் இவ்வளவு பெரியதான ஒரு ஆலயத்தை நடத்தி செல்வதற்கான கிருபையை கத்தர் தந்திருக்கிறவராக இருக்கிறார். உங்க வீட்டில் ஒரு குண்டூசி கீழே விழுந்தாலும் அந்த சத்தம் பாஸ்டருக்கு தெளிவா கத்தர் காமிச்சு கொடுப்பார். இது தெரியாம போச்ச பாஸ்டர், நான் தெரிஞ்சுன்னா டெய்லி முருங்கக்காய் கறியும் மீன் கறியும் மாற்றி மாற்றி வச்சிருப்பேன். காய்ச்சல் நல்ல தெளிவா தெரியும். இவங்க கூப்பிட்டு இவங்களே சோம் பண்றது, இவங்களே பிரியாணி திங்கிறது. உன் பிள்ளைய கத்தர் 1 வயசு வரை பாதுகாத்த. உன் காணிக்கை கேட்க பாஸ்டர் நீ கூப்பிடாண்டா, நீ ஒண்ணு கொடுக்கணும். அப்படிப்பட்ட பாஸ்டரும் இல்லை, பார்த்தா தெரியும். சிலவங்க இருக்கிறாங்க, நான் அவங்கள பேச விரும்பல, நான் அப்படிப்பட்ட பாஸ்டர் இல்லை. ஏன்னா இந்த கொரோனா நாட்கள்ல நீங்க கொடுத்தா நாங்க வாழ்ந்தோம், நாங்க கொடுத்தா விசுவாசிகள் வாழ்ந்தார்கள். ஐயா உங்க சர்ச்சை எப்படின்னு தெரியல, என் சர்ச்சில் அத்தனை விசுவாசிகளுக்கும் பாஸ்டர் ஆகிய நாங்க தான் சாப்பாடு போட்டோம். ஆமென் சொல்லுங்க. தைரியமா சொல்ல முடியும். நான் இந்த பாஸ்டர் தான் மாதபுரம் ஊருக்கே சாப்பாடு கொடுத்தார், தைரியமா சொல்ல முடியும். கத்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறவராக இருந்தார். யார் கொடுத்துல, கத்தரே எங்களை நடத்துகிறதற்கு வல்லவராக இருக்கிறவராக இருந்தார். அவர் போஷிப்பார், அவர் நடத்துவா. உங்க காணிக்கைகள் அல்ல, எங்களை அழைத்தவர் அவர் ஒரு நாள் பட்டினி போடாம நடத்துவா. அவரை கூப்பிட்டு உங்க பிள்ளை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்க திருமண நாளுக்கு அவரை கூப்பிட்டு உங்க கணவருக்காக ஜெபம் பண்ண வையே. அதான் நல்ல விசுவாசிகளுக்கு அடையாளம். சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தலைவன் நலன் முக்கியம். கவனமாய் கவனிங்க, இப்படி வாழ்க்கை முக்கியம். எத்தனை பேர் உங்க பாஸ்டரை தனியா பார்த்து, நான் எங்க பாஸ்டர் 3 மாசம் இல்லைன்னா 6 மாசத்துக்கு ஒருக்கா தனியா சந்தித்து குடும்பமா ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றோம்? கை தூங்க பார்க்கலாம். எதுக்கு தூக்குனாலும் தூக்க மாட்டேங்கிறீங்களா ஏன்னு கேட்டேன். இதெல்லாம் புதுசா கேட்ட மாதிரி இருக்குப்பா சார். தெரியல, கத்தர் நல்லவர். 6 மாசத்துக்கு ஒருக்காவது உன் குடும்பத்துல உங்க வீட்டுக்காரர்
இங்க இருக்கையில பெரிய ஜவுளி கிடையாது. நாரலுக்கு தான் போவீலோ, மார்த்தாண்டம் போக மாட்டீங்களோ? மார்த்தாண்டம் போனால் சதாசிவத்துக்கு போவிய, நாகர்கோவில் போனால் போத்தீஸ் போவிய, அப்புறம் வேற என்னது? இங்கே என்ன சுபா டெக்ஸுக்கு போவிய வேறு கிளம்பிக்கு. கத்த நல்லவன், இத்தனை கடை இருக்கு. கத்த நல்லவன். இந்த ஊருக்கெல்லாம் போய் துணி எடுக்கிறதுக்கு உங்கள் வீட்டுக்காரரை என்ன செஞ்சிருவேன்? நைஸாக பேசி கூப்பிட்டு போயிடுறது. ஆனால் சர்ச்சைக்கு கூப்பிட்டு வா, வரமாட்டார், அவர் கூப்பிட முடியாது. கத்த நல்ல. நீ அன்னை கூப்பிடலான்னு பரவாயில்ல, இப்படி எங்க பாஸ்டரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி உன் வீட்டுக்காரரை சேர்த்து கூட்டிட்டு வந்து உன் பாஸ்டரை பார்த்து வரும்போது சும்மா வராம உங்க பாஸ்டருக்கு 1 கிலோ ஆப்பிளோ, 1 கிலோ ஆரஞ்சோ, 1 கிலோ மாதுளையோ, பூஸ்டோ, ஹார்லிஸோ இல்லை சத்தியமா இவர் சொல்லித்தான் பிரசங்கம் பண்ண கூட்டிட்டு வந்திருக்கார். கத்தனால ஏன்னா அவற்றை ஒன்றும் இல்லை பத்தியலா. பாஸ்டரமாவுக்கு ஒரே சந்தோஷம், இப்படி வந்தா நான் பாஸ்டருக்கு பலசர கடை வச்சுங்களும் பழச்சுக்குவோம். பாஸ் ஒன்று வரும்போது ஊழியக்காரரை பார்க்க வரும்போது சும்மா வராம ஏதோ வாங்கிட்டு கூட வரண்டாயா. நீங்க உபகாரம் பண்ணலாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமையாவது இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். வரும்போது பாஸ்டர் பார்க்க வந்து காலையில வந்து குடும்பமா வந்து பாஸ்டர் எங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, இப்படி இப்படி பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை போல ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் இந்த தேசத்தில் பார்த்திருக்கவே முடியாது. அந்த அளவிற்கு கர்த்தர் மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ஊழியக்காரன் ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம். ஆமென் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தலைவன் மிக மிக முக்கியம். ஆமென் சொல்லுங்க, சத்தமாய் கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஊழியக்காரன் அதுக்காக நாளை காலையில எல்லாரும் இன்னைக்கு கிளம்பி என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது, இங்க பூட்டு கிடக்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவருக்கு வேலை இல்லை பத்தியலா, உங்களையே பார்த்துருக்கணும். அவருக்கு 52 வேலை இருக்கும். காலையில் அடிக்கல் நாட்ட போகணும், ஆய்க்கிறது, பிள்ளைக்கு பிறந்த நாளைக்கு ஜெபம் பண்ண போகணும், திருமண நாளைக்கு இவன் காலையில் ஃபோன் பண்ணுவான், பாஸ்டர் காலையில் 8 மணிக்கு அங்கே நிலை வைக்கணும், மேஸ்திரி வந்துடுவான், வந்துருங்க பாஸ்டர்னு 8 மணிக்கு. இவள் இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நாளைக்கு பிள்ளைக்கு பிறந்த நாள், அவன் ஸ்கூலுக்கு கரெக்டாக 8 மணிக்கு போவான், நீங்கள் 8 மணிக்கு என் பிள்ளைக்கு வந்து என்ன செய்யணும், ஜெபம் பண்ணிடணும். கர்த்தர் நல்லவர். இப்போ இவர் சும்மா இருக்கிறவர் பைக்கில் ஏற்றி பாஸ்டர் அம்மாவை ஏற்றி அவர் 108ல் பறந்து வர இங்கே அங்கே நில குத்தி தூக்கி வைக்க. கர்த்தர் நாமளும் அப்படி போக மாட்டேன். எத்தனை மணிக்கு தம்பின்னு கேட்பேன், எத்தனை மணிக்கு பிரதர்னு கேட்பேன். அவர் சொல்லுவார், பாஸ்டர் காலையில் 8 மணிக்கு. 8 மணிக்கா, சரி வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு காலையில் ரைட் பார்க்கலாம் அப்படின்னு 8 மணிக்கெல்லாம் போக மாட்டேன். அவன் நல்ல நேரம் எல்லாம் கெட்ட நேரம்லாம் முடிஞ்ச பிறகு 9:30 மணிக்கு தான் போவேன். ஆமென் சொல்லுங்க. 9:30 மணிக்கு போய் நின்று இப்போ தூக்கு நிலை நிற்கலையான்னு பார்ப்போன்னு கேட்பேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. நில குலைச்சி விட்டுறது. பாஸ்டுக்கு 52 வேலை இருக்கும். ஃபோன் பண்ணி பாஸ்டர் இப்படி குடும்பமா ஜெபம் பண்ண வரேன் இருக்கேன், இருப்பீங்களான்னு கேட்டுட்டு வரணும். ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் வீட்டு வேலைக்காரன் இல்லை வச்சது மாதிரி. ஆமென் சொல்லுங்க. என்னக்கா முறைக்கிறிய? ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஊழியக்கார மாதிரி நடத்தணும். ஆமென் சொல்லுங்க. நான் ஊழியக்காரனா இருந்து அப்படி பேசணும்னு அப்படின்னு வரல, இங்க வேற சப்ஜெக்ட் இருக்கு, நான் பேசணும்னு வரல, ஆவியானவர் சொல்லுகிறத சபைக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க கெட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் இந்த காலைவேளை கூட உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஊழியக்காரங்கிற ஒரு ஸ்தானத்தை நீங்க வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஊழியக்கார அம்மா என்கிற ஒரு ஸ்தானத்தை நீங்கள் வைக்கும் போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை, உங்கள் சந்ததிகளை, உங்க தலைமுறைகளை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள்லாம் எங்களுடைய குடும்பங்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்கள்லாம் எங்க குடும்பங்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வரலாம், கிச்சன் வரைக்கும் வரலாம், நீங்க எங்க குடும்பங்கள். நீங்க ஆனா நேசிக்கணும் ஒரு தலைவரை போல. ஆமென் சொல்லுங்க. என் சர்ச்சில் உள்ள பிள்ளைகள் போக முடியும், சர்ச்சு முடியும், 11 மணி ஆயிரும், சின்ன பிள்ளைகள்லாம் வரும். எவ்வளவு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருந்தாலும் எங்க வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை மதியானத்து பிறகு ஒரு ஸ்நாக்ஸும் இருக்காது. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் காலி ஆயிடும். ஆமென் சொல்லுங்க. டப்பெல்லாம் காலி ஆகிது இருக்கும், ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். என் சின்ன பிள்ளைங்க ஓடி வந்து சொல்லுவாங்க, அப்பா எல்லாமே காலி ஆயிடுச்சு. பரவாயில்ல, சந்தோஷம், நம்ம பிள்ளைகளை தானே சாப்பிட்டாங்க. நீங்க எங்க குடும்பம். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எங்கள் உறவுகள். ஆமென் சொல்லுங்க. எத்தனை உறவுகள் இருந்தாலும் இந்த கொரோனா நேரத்தில் உங்களை மாமா மச்சானோ யாருமே தேடி வரல, உங்க சொந்த உறவுகள் தேடி வரல, அத்தை மாமா யாரும் தேடி வரல. ஆனா ஒருவர் உங்களை விசாரித்தார், ஒருவர் உங்களை தினமும் உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். யார் தெரியுமா? சபைதான் உங்களுக்காக ஜெபித்தது, போதகர் தான் உங்களுக்காக ஜெபித்தவர்களாக இருந்தார்கள். சபையாகிய நாம் ஜெபிப்பதனால கர்த்தர் நம்மை அந்த நாட்கள்ல 2 வருஷ காலம் கர்த்தர் அற்புதமாய் நடத்தினாரு. அப்படி என்றால் குடும்பம் யாரு? நீங்கள் தான் குடும்பம். ஆமென் சொல்லுங்க.
அதை புரிஞ்சு கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய தலைவனாய் நடத்தணும். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 7:19. புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான், பணப்பையை தன் கையிலே கொண்டு போயிருக்கிறான், குறிக்கப்பட்ட நாளிலே தன் வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களாலே அந்த வாலிபனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினாலே அவனை என்ன செய்தாலும் இணங்க பண்ணினாள். ஆமென் சொல்லுங்க. ஒரு வாலிபன், ஒரு ஆவிக்குரிய தலைவன் இல்லாதனால ஜனங்கள் தங்களை என்ன செய்து கொண்டார்கள்? சொல்லுங்க, தங்களை என்ன செய்து கொண்டார்கள்? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, என்ன செய்து கொண்டார்கள்? கெடுத்துக் கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, ஒரு வாலிபன் தன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிறவனாக இருந்தான். ஆமென் சொல்லுங்க. ஒரு வாலிபன் தன் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டான். எப்படி கெடுத்துக் கொண்டான்? அவனை வழி நடத்துவதற்கான சரியாக ஒரு குடும்ப தலைவன் இல்லாததனால அவனுடைய வாழ்க்கையானது கெட்டு போகிறதாக இருக்கிறதாக இருந்தது. சபை அப்படியோ அப்படியே நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு ஆவிக்குரிய தலைவனாகிய தகப்பன் என்பவன் மிக மிக முக்கியம். ஆமென் சொல்லுங்க. தன் குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி? அதுதான், நீங்க சபையில நல்ல விசுவாசியா இருக்கணும்னா முதல்ல குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவளாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. குடும்பத்துக்கு நல்ல தகப்பனாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு ஒருத்தன் கேட்டேன், உன் பிள்ளை எத்தனை கிளாஸ் படிக்குதுன்னு கேட்டேன். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். அவங்க அப்பன்ட்ட பார்த்து கேட்டேன், உன் பிள்ளை எத்தனை வயசு படிக்குன்னு கேட்டேன். அவன் 3ஆம் கிளாஸா இருக்கும் அப்படின்னா. அவன்கிட்ட கேட்டேன், நீ எத்தனை கிளாஸ்லேயே படிக்கான்னு கேட்டேன். அவன் 5ஆம் கிளாஸ் படிக்கேன் பாஸ்ன்னா. நான் ஒரு நிமிஷம் கேட்டேன், உனக்கு எத்தனை கிளாஸ் படிக்கணும், உன் பிள்ளை எத்தனை கிளாஸ் படிக்கணும் உனக்கு தெரியலையா? நீ 5ஆம் கிளாஸா படிக்க அப்படின்னு கேட்க. என்ன என்ன வீட்டை நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஒரு குடும்பத்திற்கு நல்ல ஸ்திரீயாக தலைவியாக இருந்து நடத்தணும், ஒரு நல்ல தகப்பனாக இருந்து நடத்தணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளை என்ன செய்து ஒரு தகப்பன் கண்காணிக்க வேண்டும். மனைவி என்ன செய்கிறாள்? நல்ல கணவன் கண்காணிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. குடும்பத்தை அப்படி இருக்கணும். காலையில் வேலைக்கு போவார், 6 மணிக்கு வீட்டை விட்டு வெளில போவார், நைட்டு 10 மணிக்கு தான் வருவார். பிள்ளைகள் என்ன செய்து தெரியல. பிள்ளைகள்கிட்ட என்னைக்காவது மனசு விட்டு பேசிருக்கீங்களா? இல்லை. எப்படிங்க உங்க குடும்பம்? நீங்க சம்பாதித்து என்ன பிரயோஜனம்? கழித நாட்களிலும் ஒரு 2 மாசத்துக்கு முன்னால ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, ஐயா என் பிள்ளை வீட்டை விட்டு ஓடி போயிட்டு. அப்போ நான் என்ன செய்யணும்? இல்லை, என் குடும்பத்தின் ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணி என் வீட்டுக்காரர் கிரகிக்க முடியல. உன் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? என் வீட்டுக்காரர் பலசர கடை வச்சிருக்காரு. எத்தனை மணிக்கு போவார்? காலைல 5:30 மணிக்கு போவார், நைட்டு 11:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார். நல்ல சம்பாத்தி, பெரிய கடை. என்ன பண்ண முடியும்? சம்பாதி. பிள்ளைகிட்ட பேசலை, பிள்ளை இன்னொருத்தன் அன்பு செலுத்தினா கொண்டு போகணும். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இதெல்லாம் சபைக்கு இன்னைக்கு பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சபையில் வருகிற பிள்ளைகள், சபைக்கு வருகிற பிள்ளைகள் செய்கிற தவறு. பெற்றோராகிய நீங்கள் கவனமாய் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைல வேலை முக்கியம் இல்லை, நமக்கு பணம் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. அகண்டே நம்முடைய குடும்பம் மிக மிக முக்கியம். ஆமென் சொல்லுங்க. நைட்டு வந்தா 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னா பிள்ளைகள்ட்ட 1/2 மணி நேரம் பேசணும். கல்லூரி படிக்கிற பிள்ளைகளா 1/2 மணி நேரம் பேசணும். 8 மணிக்கு மேல பெண் பிள்ளைகள் கையில செல்போன் இருக்கக்கூடாது. பெண்கள் இடத்துல 8 மணிக்கு மேல செல் இருக்கக்கூடாது. 8 மணிக்கு பிறகு நமக்கு என்ன வேலை? செல்ல சொல்லுங்களேன். 8 மணிக்கு பிறகு என்ன வேலை? நிறைய பெண் பிள்ளைகளை பார்த்தா நைட்டு 2:30 மணி 3 மணி லாஸ்ட் சீன், நைட்டு விடிய காலம் 2:30 மணி. என்ன செய்தோ தெரியல, தூங்குதா தூங்கலியா ஒன்னும் தெரியல. பரிதாபமாக இருக்கிறது. நீங்க உங்களுக்கு 2:30 மணி வரைக்கும் என்ன வேலை பாஸ்டர்? கேட்க தோணுதில்ல? கேட்க தோணுதான்னு கேட்டேன். தோணணும். ஆமென் சொல்லுங்க. நான் நைட்டு ஜபம்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து திறந்து பார்த்தா அப்பவும் லாஸ்ட். இல்லை கேட்குறேன், என்ன கதைன்னு கேட்குறேன். பிடிங்க செல்போனை வைங்க. இல்லை செல்போன் தரலன்னா செத்துருவேன். செத்துருட்டோம். அப்படி நீங்கள் சாகலைன்னா உடனே போங்க, கடையில் போய் 1/2 லிட்டர் பால் வாங்கி நீங்களே ஊற்றிருங்க வாயில போட்டு, அந்தால போட்டு. பைக் வாங்கி தரலன்னா செத்துருவேன். அது பைக்கில் போய் இடிச்சு சாவதை விட நீங்கள் உங்கள் கையால் 1/2 லிட்டர் வாங்கி ஊற்றிருங்க. கத்த நல்லது. 1/2 லிட்டரோட 100 மில்லியன் வாங்கி ஊற்றிருங்க. பைசா இல்லைன்னா நான் வேணா தரேன், பைசா செலவு.
கர்த்தர் நல்ல. அது என்ன சத்துருவை நல்ல ஜெபத்துல ஒழுக்கத்துல வளர்க்கணும் பிள்ளைகளை. ஆமென் சொல்லுங்க. பெண் பிள்ளைகளா இருந்தா காலைல 5 மணிக்கு மேல தூங்க விடக்கூடாது. 5 மணிக்கு மேல அது தூங்குது அப்படின்னா, எலும்பல் அப்படின்னா, நல்ல நல்ல ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க. நல்ல ஈக்கு வாரியல் இருக்கு, நல்ல ஐஸ் வாட்டர் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஒரு 2 போட்டு தண்ணியை கோரி ஊத்தி 5 மணிக்கு எழுப்பி உட்கார்ந்து பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி சொல்லி பழகுங்க. சமையல் படிக்க வைங்க பெண் பிள்ளைகளை. அன்னைக்கு ஒருத்தன் பெண் பார்க்க கூட்டு போனேன். நான் சொன்னேன், வரல ராஜா, என் வாயில ஏற்கனவே சூனியம், உனக்கு குடும்பத்தில் ஏற்கனவே குழப்பமாயிரும், வேண்டாம் நான் வரலன்னு. இல்லை நீங்கள் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ், நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும், வாங்க வா. ரைட். பிள்ளைக்கு என்னமா வைக்க தெரியுன்னு கேட்டேன். பிள்ளை சுடு தண்ணி நல்லா வைப்பா, மாறில் கோரி ஊத்து சுடு தண்ணி. தெரில இல்லை, சமையல் படிக்க வை. இப்படி படிக்க வைக்கலான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு வீட்டுக்கு செல்லும் போது அங்கே ஒரு கோலியாத்தி ஆகிய ஒரு மாமியார் இருப்பாள், அவள் கவனித்துக் கொள்வாள். கர்த்தர் நல்லது. எனக்கு சமையல் தெரிஞ்சதுனால நான் தப்பிக்கிட்டேன். முத நாள் தோசை சுட சொன்னேன், என் மனைவி போய் தோசை சுட்டாள். தோசை சுட்டுட்டு வந்தபோது இந்திய மேப்பு போல் இருந்தது. நான் சண்டைக்கு போகலையே, ஆண்டவரே இன்றைக்கு இந்தியாவை ஆசீர்வதியும் என்று சொல்லி டக்குன்னு சாப்பிட்டு விட்டேன் அல்லவா. நம்ம தெரிஞ்சதுனால தப்பிச்சு. ஒரு நாள் மீன் குழம்பு வச்சிருந்தாப்புல சாம்பார் வாசனை வந்துச்சு. என்னம்மா சாம்பார் வாசனை வருதுன்னு கேட்டேன். நான் வந்து வத்தல் பொடின்னு நினச்சிட்டு சாம்பார் பொடியை தூக்கி போட்டேன். நான் ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டேன். அன்று முதல் உஷாராகி கொண்டேன், நானே சமையல் வைத்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பழகி விட்டார்கள், மிக்க நன்றி. ஆமீன் சொல்லுங்க. பழக்கணும், சமையலை பழக்கணும். இது ஆவிக்குரிய தாயுடைய வேலை. உங்க பிள்ளைகள் ஆவிக்குரிய ரீதியில இருக்கிறார், செக் பண்ணணும். உங்க பிள்ளைகள் தினமும் வேதத்தை வாசிக்கிறார்களா, செக் பண்ணணும். உங்க பிள்ளைகள் புத்தகத்தை எடுக்கிறதுக்கு முன்னால வேதத்தை எடுத்து கையில கொடுத்து படிக்க வைக்கணும். அதுதான் நல்ல ஆவிக்குரிய தாய் தகப்பன். அப்படி இருக்கணும். அப்பதான் சபையில வந்து அது ஆசீர்வாதமாய் வளரும். உங்க குடும்ப ஆசீர்வாதமாக இருந்ததா சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். குடும்பம் பிரிஞ்சு கிடந்தனா எப்படி சபையில வந்து ஒருமுகம் ஏற்படும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனிக்கணும். பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, மனைவி என்ன செய்யறாங்க, பேசுங்க மனசு விட்டு. பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். எந்த வீட்லயும் சண்டை வராதெல்லாம் கிடையாது. எனக்கு என் மனைவிக்கு தீப்பறந்த அட்டி தீப்பறந்த மாதிரி சண்டை வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நல்ல சண்டை வரும். நான் வெளியில போயிட்டு நம்ம அப்பந்தான் வந்திருப்போம். இவர் எஃப்எம் ரேடியோ அப்படி திருக்கி வச்சு கரகர் கரகர்னு கேக்குதோ, ஐயோ லைவ் வேற போகுது. கத்த நல்ல பரவாயில்ல, கிருகிருன்னு ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அது கிருகிருன்னு ஓட ஓட நீங்கள் சவுண்டு கேட்காது. அப்புறம் நமக்கு ஒரு வேகம் வரும். ஆமேன்னு சொல்லுங்க. புருஷங்கிறவும் புருஷனும் பால் பொங்குறதும் ஒன்று. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், எப்போ பொங்குதுன்னே பொங்கிரும் திடீர்னு. ஆமேன்னு சொல்லுங்க. பொங்கும் போது வரும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. காத்தா நல்ல பொங்கிறது வரையில அமைதியாக போகும். ஆமேன்னு சொல்லுங்க. திடீர்னு பொங்கும். பொங்கும்போது தீப்பறம் அது அப்படி மறைஞ்சிரும். அவ்வளோதான், அது மறையணும். ஆமேன்னு சொல்லுங்க. அது மறையணும். ஆமேன்னு சொல்லுங்க. அது மறையணும். பிள்ளைகளுக்கு நம்ம முதல் முன்மாதிரியாக இருக்கணும் நம்முடைய குடும்பங்கள். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு முறை கோயம்புத்தூர்ல ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு 3 நாள் போயிருந்தேன். அப்போ முதல் நாள் ஒரு அம்மா வந்து கூட்டத்தில் உட்கார்ந்து, நான் சர்ச்சை முடிஞ்சது எந்த விசுவாசிகளையும் பார்ப்பது எனக்கு வழக்கம் கிடையாது. நான் யாருக்கும் ஜெபம் பண்ணுவதற்கும் நிற்க மாட்டேன். ஏன்னா அந்த பெற்றெடுத்த வலி, அந்த பிரசவ வலி அந்த சபையின் போதகருக்கு தான் தெரியும். அந்த ஆடு எப்படிப்பட்டது, நொண்டியா மொடமா, குத்துராடு இருக்கும், முற்றாடு இருக்கும், கொளுத்தது இருக்கும், இழைச்சி போனது இருக்கும், எல்லாம் அந்த மந்தை மேய்ப்பனுக்கு தான் நல்லா தெரியும் உங்களை குறித்து. ஆகவே நான் திரும்பி உட்கார்ந்துருக்கிற ஒரு அம்மா வந்து கூப்பிட்டுச்சு, பாஸ்டர் அப்படின்னுச்சு. என்னம்மான்னு கேட்டேன். பாஸ்டர், நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண வரணும், நீங்கள் ஜெபம் பண்ண வரலன்னா செத்துருவேன்னுச்சு. எனக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. நைட்டு பாஸ்டர் என்னை கூப்பிட்டு போனார். டின்னர்லாம் சாப்பிட்டேன். சப்பாத்தி வச்சுருந்தார். சப்பாத்தி உள்ளே இறங்கலை. இவ செத்துட்டானா நாளைக்கு அடக்காரதுலாம் நடக்கும், கன்வென்ஷன் நடக்காது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலும் ராத்திரியில் ஒரே குழப்பம். சரி பார்க்கலாம், நாளைக்கு தானே சொன்னா, நாளைக்கு இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு தைரியத்தை படுத்தி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நான் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஜெபத்திற்கு ஆயத்தமாக வந்தேன். உபாச ஜெபத்திற்கு நான் வரும்போதே அங்கேருந்து வாசல்லேருந்து வரும்போதே அந்த பெண்கள் பக்கமாகவே பார்த்துட்டு வந்தேன். சண்டாளி வந்திருக்காளான்னு பார்த்துட்டு வந்தேன். அவ வரல.
எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பா ஒருவேளை பால் டைல் அடிச்சுட்டு போயிருந்தாலும் போயிருக்கோம், ரயில் தண்டவாளத்தில் வச்சாலோ இல்லைன்னா கத்தி எடுத்து வெட்டி செத்தாலோ எனக்கு ஒன்றும் தெரியலையேன்னு சொல்லி ரொம்ப நின்னுட்டு அல்லேலூயா ஓசன்னா அப்படின்னா பாருங்க, சைத்தான் சைக்கிளில் வராம ஆட்டையில் புகுந்து வரான். அங்கிருந்து வந்தவா முதல் வரிசையில் வந்து உட்கார்ந்துருக்கான். அவன் என்னை பார்த்து இப்படி முறைக்க, நான் அவளை பார்க்காம ஸ்தோத்திர ஆண்டவர் எப்படியாவது இவள்கிட்ட இருந்து காப்பாற்றி உயிர் கொண்டு போய் சேரும் ஆண்டவர். ஜெபம் பண்ண பிரசங்கமெல்லாம் முடிஞ்சு இவ போயிடுவான்னு நினச்சிட்டு நான் திரும்பியே இருந்துக்கிட்டேங்க. மறுபடியும் வந்தா, அண்ணே மறுபடியும் வந்தா, வந்து சொன்னா நீ என்னை வீட்டுக்கு ஜெபம் பண்ண வருவீங்களா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன் உங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டுட்டு வரமா, நீ வரணும் வரணும். மனசில் சரின்னு சொல்லிட்டு நேராக மத்தியானம் சாப்பிட போய் பாஸ்டர்கிட்ட சொன்னேன். பாஸ்டர் இந்த மாதிரி அடையாளம் சொன்ன ஒரு அம்மா வந்து ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க, போகணுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், பாஸ்டர் உங்களை நான் வண்டி அனுப்பிவிடுறேன், நீங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துருங்க பாஸ்டர், கன்வென்ஷனுக்கு நிறைய வேலைகள் இருக்குன்னு. நான் சொன்னேன், இல்லை பாஸ்டர் எங்கே போனாலும் உண்மை நான் விடுவதாக இல்லை, நீர் என்னை பின்பற்றி வர வேண்டும், வாழ்விலும் சால்விலும் சுகத்திலும் துக்கத்திலும். இப்போ உங்களுக்கு நான் மரண வாக்கு போல கொடுக்க நீங்கள் வாங்கன்னு. கர்த்தர் நல்ல அவரை கூப்பிட்டு வாலின்ற அவர் சாப்பிட்டுட்டு எடுத்து முடிச்சு பரவாயில்ல வாங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு நான் அவர் ரொம்ப நம்பிக்கையாக சொன்னார், நீங்கள் போங்க பாஸ்டர், உங்களை பற்றி எனக்கு தெரியும், எந்த இதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி உடன்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீங்கள் போங்க பாஸ்டர். இல்லை பாஸ்டர் நீங்கள் வரணும் வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் வீடெல்லாம் ஒரு மாதிரி அலங்கோலமாக கிடக்கு. வீடு தூக்கலை, 7 நாள் 8 நாளாக தூக்கலை, வீடெல்லாம் ஒரு அலங்கோலமாக கிடக்கு. நான் பார்த்தபோது புரிந்து கொண்டேன் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. உடனே நேராக போய் ஜெபம் பண்ணுவோமான்னு கேட்டேன். அவன் சொன்ன ஜெபம் பண்ணலாம், முதல்ல அந்த எரும மாடை கூப்பிடுன்னா. நான் கேட்டேன் எந்த எரும மாடு? அண்ணா என் புருஷன் எரும மாடு, அவனை கூப்பிடுன்னா. சரி நான் எரும மாடுன்னு கூப்பிட முடியுமா? மனசில் நினச்சேன், ஏல எரும மாடு இங்கே வா, நான் தான் வந்திருக்கோம்லான்னு மனசில் நினச்சிக்கிட்டேன், சொல்ல முடியாதுல்ல. அப்போ அந்த 2 அல்சீசன் என்ன கிடக்கு பாருங்க, அதையும் கூப்பிடுங்கண்ணா. எந்த அல்சீசன் கேட்டேன், பிள்ளைகள் 2ஐயும் கூப்பிடுண்ணா. அதனால நான் சொன்னேன் நீங்களே கூப்பிடுங்கம்மாண்ணே. இல்லைம்மா 2 பேரையும் நானே கூப்பிட்டு இங்கே வாங்க ஜெபம் பண்ணுவேன்னே. ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே இந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் இன்றைக்கு விடுவிப்பீராக சொன்ன தொடங்கினதுலே பாக்கியனாதா கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நீ மனம் திரும்பு. இல்லைல்ல லாரி ஆக்சிடென்ட்ல கர்த்தர் உன் காலை எடுத்து என் கையால் தான் பார்க்க வைப்பா, இது கடைசியாக கர்த்தர் உனக்கு ஒரு கொடுக்கிற தருணம், மனம் திரும்பு பாக்கியனாதா கர்த்தர் இன்றைக்கு எச்சரிக்கிறார், ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். வீடு இது ஜெபம் பண்ணுது. நான் நினைச்சேன் நான் ஜெபம் பண்ண வந்தனா இல்லைன்னு இவ ஜெபம் பண்ண வந்தாளா. எனக்கு குழப்பமாகி ஒரு நிமிஷம் தலையை தட்டி, ஏமா ஒன்லி நீ ஜெபம் பண்ணி இல்லைன்னா நான் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நல்ல, நீ ஜெபம் பண்ணி இல்லைன்னா நான் ஜெபம் பண்ணணும் நினச்சிட்டு நான் தலையை தட்டி நான் சொன்னேன், இப்போ யார் என்ன பிரச்சனை? அது பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, 1 லட்சம் ரூபாய் இவர் காண்டிட்டு, அவர் பில்டிங் காண்டிட்டு வேலை பார்க்குறார், 1 லட்சம் ரூபாய் செக்கை எங்கேயோ வச்சு தொலைச்சிட்டார். தொலைச்சதுனால பயங்கரமான சண்டை வீட்டில், 2 பேருக்கும் நல்ல சண்டை வந்து அவர் சொன்னார் உங்ககிட்ட தான் தந்தை நீ எங்கேயோ வச்சுட்டான்னு 2 பேரும் சண்டை போட்டு 1 வாரமாக பேசாம இந்த பிரச்சனை என் தலையில் வந்து விடிஞ்சிருக்கு. அப்போ நான் இதுதானே பிரச்சனை, ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவா. இல்லை பாஸ்டர் 1 லட்சம் ரூபாய் எனக்கு பெரிய அமௌண்ட்டு அப்படி இப்படின்னு சொன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜெபம் பண்ணுவா, அப்படி கையை குறைச்சி ஜெபம் பண்ணேன். நேராக ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்ச பிறகு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு சாயந்தரம் வந்து உட்கார்ந்து குடும்பமாக வந்தாங்க. குடும்பமாக உட்கார்ந்து செய்தி கேட்டு கடைசி நாள் முடியும் போது நான் 1 பேதுருவிலிருந்து பிரசங்கத்தை எடுத்தேன் பாருங்க. இவர் 1 பேதுருவை திருப்பினார் பாருங்க. செக்கு எங்க இருந்து? நான் கேட்டேன் மேலே பேதர் எடுத்து வச்சிருந்தாரா கீழே பேதர் எடுத்து வச்சிருந்தாரான்னு கேட்டேன். கர்த்தர் நல்ல வேலை யூதாஸ்ல கிடைக்கல, கிடைச்சிருந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. கர்த்தர் நல்ல எங்க போய் நிக்குது பாருங்க. ஆவிக்குரிய நிலைமையில இருக்க வேண்டிய குடும்பம் கடைசியில பல்ல இழிச்சிட்டு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்துருந்தாப்புல. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, என்ன நேற்றுக்கெல்லாம் முறைச்சிட்டு வந்து இன்னைக்கு சந்தோஷமா வந்துருக்கு. ரொம்ப நன்றி பாஸ்டர், நீங்க பேதர்ல இருந்து பிரசங்கம் பண்ணதுனால பேதர் என் செக்கை கொடுத்தார், சோத்திரம். நல்ல விஷயம், கர்த்தர் நல்ல. அதுக்கப்புறம் மறுமுறை ஒரு முறை கன்வென்ஷனுக்கு போகும்போது நான் வழியில் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு, எங்கே போனாலும் டீ குடிக்கிற பழக்கம் உண்டு. ஆமேன்னு சொல்லுங்க. வரும்போதும் கடையில் நிறுத்தி டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். ஆமேன்னு சொல்லுங்க. அது ஒரு கெட்ட பழக்கம். அப்போ அந்த பழக்கத்துல டீ குடிச்சு நிற்க இப்போ மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் வந்துட்டு இருக்காப்புல. நான் அங்கிருந்து தூரத்துல இருந்தே பார்த்துட்டேன், இது நம்ம பால்டாயில் கேஸ்லா அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டேன். கர்த்தர் நல்ல. பக்கத்தில் வந்து கையை கோர்த்து 2 பேரும் கேட்டாப்புல, பாஸ்டர் எங்களுக்கு தெரியுதான்னு கேட்டாப்புல. நான் தான் சொன்னேன், உன்னை பற்றி தான் ஊராக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி தெரியாமல் இருக்கும். கர்த்தர் நல்ல. இப்போ யாருக்காச்சும் ஜெபம் பண்ணணுமா? கர்த்தர் நல்ல.
நம்ம வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிற அனுபவம். ஆவிக்குரிய ரீதியில நம்ம குடும்பம் இருக்கணும். குடும்ப தலைவனா இருக்கிறவங்க குடும்ப ஜெபம் நடத்தணும். வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கணும் நம்முடைய வீட்டுல. அதான் ஒரு ஆவிக்குரிய தாயினுடைய வேலை, ஆவிக்குரிய தகப்பனுடைய வேலை. ஆமென் சொல்லுங்க. இவள் எல்லாம் 9 மணி வரைக்கும் சீரியல் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம்தான் வந்து வீட்டுக்காரர் அப்பதான் வருவார், அப்பதான் உள்ள நுழைவார். இவர் கண்டக்டர் வேலை இருப்பார். ஒருவேளை கண்டக்டர்கார ஊர்பட்ட இடி வாங்கிட்டு அப்பதான் வீட்டுக்குள்ள 9:30 மணிக்கு வந்து அவர் அப்பதான் குளிக்க போவாரு. இப்பதான் இவள் 9:30 மணிக்கு சீரியல்லாம், என்ன சீரியல்லாம், என்ன நடிப்பு அம்மா ஏசு கத்தரி. இந்த சினிமாவில் ஒரு அவார்டு கொடுப்பானுங்க, ஆஸ்கர் அவார்டு ஒரு அவார்டு கொடுப்பாங்க தெரியுமா? ஆஸ்கர் அவார்டு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அது அவனுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, சபையில் வருகிற ஒவ்வொரு விசுவாசியும் கொடுக்கணும். சபையில் வந்து அப்பா பிதாவே, வீட்டில் போய் பாருங்க வாய் வாசக்காப்படி வரைக்கும் போகும். கத்த நல்லா இங்க வந்தா சர்ச்சில் ஆண்டவரே என்னை எப்படி ஆகலும் காப்பாற்றி கொண்டு போயிருமா ஆண்டவரே, இவன் எங்கிருந்து பிரசங்கத்து வந்தானோ ஐயோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தனால அப்பதான் அவர் வந்திருப்பார். இவள் சீரியல் எல்லாம் பார்த்தெல்லாம் முடித்த பிறகு 9:30 மணிக்கு பாரீரருணாதயம்போ பாரு பாரு கொப்பனை பாரு கொப்பனை பாரு. அவன் ஜெபத்துக்கு இருக்கானா சைத்தான் அவனை கொண்டு போயிருவான். சோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே இவரை ரட்சியும் ஆண்டவரே, இவனை காலை ஒடியும் இவனை சந்தியும் ஆண்டவரே. பாரீரருணோதயம்போ இந்த 8 சரணத்தையும் படிச்சு முடிக்கும் போது இந்த 2 குட்டி சைத்தானவள் அங்க டைவடிச்சு தூங்க 119ஆம் சங்கீதத்தை வாசித்து ஒரு நீண்ட ஜெபம். ஆண்டவரே என் புருஷன் பாக்கியநாதனை சந்தியும் ஆண்டவரே, அவனை காலை ஒடியும் ஆண்டவரே, அவனை லாரி ஆக்சிடென்ட்ல கிடத்து ஆண்டவரே, அவன் கீழ்படிய மாட்டேங்க ஆண்டவரே உமக்கு. இப்ப யாரு பார்க்கணும்? பக்கத்து வீட்டுக்காரியா வந்து பாப்பா? நம்ம தான் கொண்டு நடக்கணும். காச்சா நல்ல என்ன செப்போன்னு கேட்கிறேன். அவரெல்லாம் பிடிச்சிட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு 10 மணி ஆனால் நமக்கு எப்ப நேரம் கிடைக்கும் அப்ப சரியா கூட்டிட்டு வந்து ஒரு சின்ன பாட்டு படிக்கணும். ஒரு சின்ன பாட்டு படிச்சு ஒரு சின்ன அதிகாரம் என்ன செய்யணும்? வாசிக்கணும். வாசித்து லண்டன் ஜப்பானுக்கெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. குடும்ப ஜெபம் என்பது லண்டன் ஜப்பானுக்கான ஜெபம் இல்ல. ஆண்டவரே லண்டனை தாரும், ஆஸ்திரேலியாவை தாரும், ஆண்டவரே உகாண்டாவை தாரும், இஸ்ரவேல்ல ஒரே சண்டை ஆண்டவரே, இஸ்ரவேல் போர் நிற்பதாக போய் சைத்தான பாப்பால எல்லாம் துப்பி கடத்தி பிசாசெல்லாம் விரட்டி, பக்கத்து வீட்டுக்காரன் பிசாசெல்லாம் விரட்டி அடிச்சு நியமத்து முடியும் போது நிமிந்துரும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவரே எங்கள் சபையை ஆசீர்வதியும், எங்கள் ஊழியரை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், நம்ம குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் குடும்ப ஜெபம். ஆமென் சொல்லுங்க. 20 இருந்து 25 நிமிஷத்துல குடும்ப ஜெபம் என்ன செய்யணும்? முடிஞ்சிடும். அதான் நல்ல குடும்பம். ஆமென் சொல்லுங்க. இது அப்படி இப்படின்னு போட்ட எவன் ஜெபத்துக்கு இருப்பான்? அந்த 2 குட்டி செய்தான உறக்கம் போடா திரும்ப அவியலுக்கு ஜெபம் பண்ண என்ன ஒரு கஷ்டம். நம்ம குடும்பம் ஆவிக்குரிய குடும்பமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கெட்டு போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. என்ன என்ன ஓட்டம் ஓடுது, கொஞ்ச நேரம் பிடிச்சு கெட்டி போடு ராஜா. ஐயா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு ஆவிக்குரிய தலைவன் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நம்ம வீடு கெட்டு போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. வீடு அழகாக மாறணும். ஆவிக்குரிய வீடு சந்தோஷம் நிறைந்த வீடாக மாறணும். உங்க கணவர் ரட்சிக்கப்படலையா? ஆண்டவரே என் கணவரை சந்திக்கன்னு பொறுமையா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் கணவரை கர்த்தர் ரட்சித்து சந்தித்து கொண்டு வருகிறதற்கு வல்லவராக இருக்கிறவராக இருக்கிறார். என் சபையில பாதி பேர் ரவுடியும் கொலைகாரனும் தான் இருக்கிறான். அத்தனை பேரும் மிகப்பெரிய கொடிகாரனுங்க. கர்த்தர் மாற்றலையா? அத்தனை பேரும் மிகப்பெரிய ரவுடிகள். மாற்றலையா? மாற்றாதுன்னு நீங்க யாரும் சொல்ல முடியாது. மாறும். ஏன்னா நீங்க செய்ய வேண்டியது மாதிரி ஜெபத்தை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு ஏற்றது மாதிரி ஜெபத்தை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க அப்படி செய்து பாருங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில மாற்றத்தை தருகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்புகிறதற்கு வல்லவராக இருக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொள்வதற்கு காரணம் ஆவிக்குரிய தலைவன் இல்லாம போனதுதான் காரணம். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது காரணம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:1 வாசிங்க. 32:1 வாசிங்க. அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும். அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ? ஆமென் சொல்லுங்க. அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ? இப்போ இரண்டாவது காரியம்,
தேவனை என்ன செய்தார்கள்? தேவனை என்ன செய்தார்கள்? எங்க முதல்ல என்ன காரியம் ஏன் கெடுத்துக் கொண்டார்கள்? ஆவிக்குரிய தலைவன். எங்க சத்தமா சொல்லுங்க, ஆவிக்குரிய தலைவன் இல்ல. இரண்டாவது, தங்களை கெடுத்துக் கொள்வதற்கு காரணம் என்ன? தேவனை என்ன செய்தார்கள்? மறந்து போன ஜனம். ஆமென் சொல்லுங்க. தேவனை என்ன செய்தார்கள்? மறந்து போனார்கள். அந்த மோசைக்கு என்ன கிடக்கு? அந்த ஆளு கிடக்குறா, அவனுக்கு என்ன சம்பவித்தது தெரியும். அதனால நீர் வேற தெய்வங்களை என்ன செய்யும்? உண்டு பண்ணும். கர்த்தர் தான் நடத்தி வந்தார். கர்த்தர் தான் செங்கடலை பிளக்க பண்ணினார். கர்த்தர் தான் மன்னாவை தந்தார். கர்த்தர் தான் காடையை தந்தார் என்பதை மறந்து போன ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையில யார மறந்தாலும் கர்த்தரை மட்டும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனை மறந்து போனதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? தேவனை நீங்கள் மறந்து போனதற்கான அடையாளம் சபைக்கு லேட்டா வர்றதுதான் மறந்து போன அடையாளம். ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய ரீதியில ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் எத்தனை மணிக்கு சபைக்கு வந்தோம்? 10:30 மணிக்கு ஆராதனை. எத்தனை மணிக்கு சபைக்கு வந்தோம்? சொல்லுங்க, எத்தனை மணிக்கு சபைக்கு வந்தோம்? நீங்க எத்தனை மணிக்கு சபைக்கு வந்தோம்? 10 மணிக்கெல்லாம் வந்தோம்ல, 10:15 வந்தோம்ல, மழை இருந்துச்சுனாலும் வந்தோம்ல. சைக்கிள் இருந்த அன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்தோம்? எத்தனை மணிக்கு வந்தோம்? சைக்கிள் இருந்த அன்னைக்கு 9 மணிக்கு 9:30 வந்தோம். 10:30 ஆராதனைக்கு 10 மணிக்கு வந்தோம். 10:15 வந்தோம். இன்னைக்கு கார் தந்திருக்கார், பைக் தந்திருக்கார். எத்தனை மணிக்கு வரோம்? 11 மணிக்கு வரோம். உனக்கு எந்த சித்தப்பனும் உனக்கு சோறு போடல, எந்த அரசாங்கமும் உனக்கு சோறு போடல. உனக்கு தினந்தோறும் பலனையும் சுகத்தையும் தந்து அவர்தான் உழைக்க வைக்கிறார். அவர்தான் இந்த ரப்பர் மரத்தை தந்து உனக்கு நல்ல வேலையை சுகத்தை தந்தாதான் நீ ரப்பர் மரத்தை போய் வெட்ட முடியும். உங்களுக்கு சுகத்தை தந்தாதான் நீங்க போய் கூலி வேலை செய்ய முடியும். உங்களுக்கு பலனை தந்தாதான் அதை செய்ய முடியும். அந்த பலனை கிருபையை தருறது யாரு? யாருங்க? கர்த்தர். நல்ல உழைச்சு கொண்டிருந்த மனுஷன் 14 மாசமா படுத்த படுக்கையா சுருண்டிருக்கார். என்ன நீ போய் பார்த்தா வாதம் ஒரே நாள் நைட் அவருக்கு கையும் காலையும் இப்படி இழுத்து வச்சுட்டு இப்ப வேலை செய்ய முடியல. தினந்தோறும் 1200 ரூபாய்க்கு வேலை செய்யற மனுஷன் இப்ப வேலை செய்ய முடியல. ஏன் தெரியுமா? உங்களுக்கு சுகத்தை தருகிற பலத்தை தருகிற தெய்வனை மட்டும் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. சொல்லுங்க சத்தமா, அல்லேலூயா. அவர் தாங்க பலத்தை தரணும், அவர் தான் சுகத்தை தரணும், அவர் தான் நடத்தணும். வண்டி ஓட்டாலும் அவர் தான் பலத்தை தரணும். அந்த தேவனை மறந்து போக கூடாது. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 10:30 மணிக்கு ஆராதனைனா 10:15 உள்ள நிக்க சொல்லும். அதுதான் தேவனை நேசிக்கிற ஜனமாக இருக்க முடிகிறதாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இவங்களுக்கு வசதி வந்துருச்சு, வாய்ப்பு வந்துருச்சு. அங்க அவ்வளவு அடிமைத்தனத்துல இருந்தான், அவ்வளவு அடிமையா வேலை செஞ்சுட்டு இருந்தான். இங்க சுதந்திரமா இருக்கிறான். இங்க சுதந்திரமா இருந்து காடை மன்னாவே அவனுக்கு கிடைக்குது. அதை தின்னுட்டு இவனை தேவனையே மறந்துட்டான். நம்ம வாழ்க்கையில தேவனை ஒருபோதும் மறந்து போக கூடாது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனை எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்து போக கூடாது. அவரை நேசிக்கணும். தேவனை மறக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு அடையாளம், டெய்லி 5 அதிகாரம் வாசித்து நான் டெய்லி 1 மணி நேரம் ஆகில ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றோம். கை தூங்க பார்க்கலாம். டெய்லி 5 அதிகாரம் தவறாம வாசிப்பேன் பாஷ, நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படி சொல்றோம். கை தூங்க பார்க்கலாம். 4-5 பேர் தான் இருக்கிறீங்க. பைபிளே வாசிப்பில்லை, படிக்கிறீங்களா? 3 நேரத்துக்கு 5 நேரம் சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறீங்களா? உங்களெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு மணிப்பூர்ல கொண்டு போடணும். சரியாயிரும். விடிய காலம் 4 மணிக்கு விடிஞ்சிடும். 4 மணிக்கு கொட்டும் பணியாக இருக்கும். அந்த 4 மணிலையும் நான் 20 ஆர்ஃபனேஜ் பிள்ளைகளை வச்சு மணிப்பூரில் வளர்த்துட்டு இருக்கேன். இந்த கலவரத்தில் தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பிள்ளைகள் 4 மணிக்கு, நான் விடிய காலம் 3:30 மணிக்கு அங்கே இருக்கிற சிஸ்டர்லாம் ஜன்னல்லாம் திறந்து வச்சு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாப்புல. இங்கிலீஷில் கேட்கும் சத்தம். அப்போ பார்த்தா 4 மணிக்கு டும்முன்னு கொட்டி சவுண்டு கேட்குது. நான் என்னடா 4 மணிக்கு எவனா, நானும் விடிஞ்சிட்டு போல இருக்கு, 6 மணி ஆகிட்டு போல இருக்குன்னு எழும்பி பார்த்தா விடிய காலம் 4 மணிக்கு நம்ம ஊரை போல பப்பரன்னு விடிஞ்சிருக்கு. என்னடான்னு பார்த்தா கொட்டு சவுண்டு பார்த்தா என் பிள்ளைகள் காலையில் 4 மணிக்கு எழும்பி நின்று, ஆண்டவரே எங்கள் தேசத்திலே சமாதானத்தை தாரும், எங்கள் இந்தியாவை தாரும், ஆண்டவரே எங்களை போஷிக்கிறவர்களை ஆசீர்வதி. பிள்ளைகள் 4 மணிக்கு எழும்பி நின்று ஜெபம் பண்ணுறதை பார்த்து என் இருதயம் உண்மையாகவே உடைகிறதாக இருந்தது. அடிக்கடி சொல்லுவேன், நான் நிற்கிறது என் திறமை அல்ல, என் பணம் அல்ல, எங்களுக்காக யாரோ ஜபிக்கிற ஜபங்கள், தியாகம் பண்ணின ஊழியங்கள். தேவனை மறக்க கூடாதுங்க. காலையில் எழும்பணும். அதிகாலையில் 5:30 மணிக்கு 5 மணிக்கு 5:30 மணிக்காவது எழும்பணும்.
எழும்பி உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியாது பாஸ்டர். இருந்துட்டு ஜெபம் பண்ணுங்க, இருந்துட்டு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என்னால் இருந்து கூட எழும்பி இருக்க கூட முடியாது பாஸ்டர். படுத்து கிடந்தே ஜெபம் பண்ணுங்க. கையை தூங்க, ஆண்டவரே நல்ல சத்தம் போட்டு சோத்துறீங்க. இல்லை பாஸ்டர் எனக்கு நின்னா இருந்தா தூக்கம் வந்துடுது, நின்னா தூக்கம் வந்துடும், முழங்கால் பட முடியல. ஓ தெருவுக்குள்ள நடந்து போய் ஜெபம் பண்ணு. உன் வீட்டுக்கு தட்டு ஒட்டமா இல்லை யாருன்னு ஜெபம் பண்ணு. எப்படியோ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாக ஜெபம் பண்ணு. அதுதான் தேவனை மறக்காத ஜனங்களாக இருக்க முடிகிறதாக இருக்கும். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை, எங்கள் தெருவை, எங்கள் பட்டணத்தை ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணுங்க. அதுதான் மறக்காத தனம். ஆமென் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? திங்கக்கிழமையானா சொல்லுங்க, திங்கக்கிழமையானா திருட்டுத்தனம், செவ்வாய்க்கிழமையானா செவிட்டுத்தனம், புதன்கிழமையானா பைபிள் ஸ்டடி, வேலைக்கிழமையானா எங்கும் வியாபரித்து கிடக்கிறது, வெள்ளிக்கிழமை உபாச ஜெபம், சனிக்கிழமை சனியம் பிடிச்ச மாதிரி சுத்துறது, ஞாயிற்றுக்கிழமை ஞானியா வந்து ஆண்டவரே ஜெசின் பாசர் யாசுவாரே இன்னைக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஒருபோதும் தேவனை மறந்து போகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. மறக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. தேவனை நேசிக்கிறவளாய் மாறணும். 3வது, தங்களை கெடுத்துக் கொள்வதற்கு காரணம் கர்த்தர் நல்லவன். வாசிக்கலாம் 32 வாசிங்க 6 இல்ல இல்ல 2 வாசிங்க 2. குமாரர் குமார்த்திகளுடைய காதில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி எங்க கொண்டு வாருங்கள்? என்னிடத்தில் கொண்டு வாருங்க. யார் சொன்ன ஐடியா? யார் சொன்ன ஐடியா? யார் சொன்ன ஐடியா? ஆரோன். தவறாய் வழி நடத்தின ஆரோன். 3வது, தவறாய் வழி நடத்தின ஆரோன். முதல்ல என்ன விஷயம்? நீங்க பிரசங்கத்தை முடிக்க விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இன்னும் இருக்கு பாயிண்ட், எடுப்பேன், விட மாட்டேன் நான். பாச பின்னால்தான் இருக்கார், கதவை சாத்திடுவார். ஒரு வழிதான் இருக்கு. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க. தங்களை கெடுத்துக் கொள்வதற்கு முதல் காரணம் என்ன? ஆவிக்குரிய தலைவன் இல்லை. 2வது, தேவனை மறந்து போன. 3வது, தவறாய் வழி நடத்தின ஆரோன். சில தவறான உபதேசங்களுக்கு போயிடும். நம்ம வாழ்க்கையில சபையில என்ன போதிக்கிறார்களோ அதை கேளுங்க. சபையில இருக்கிற சத்தியம் நமக்கு போதும். இங்கே ஆட்டிற்கு தேவையான உணவு இங்க கொடுக்கப்படும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்ன செய்கிறாரா? கொண்டு போய் விடுகிறார். இங்க உங்களுக்கு நல்ல தீவனம் போடுவாங்க. உங்க பாஸ்டர் இந்த வாரம் திட்டி திட்டி தான் பிரசங்கம் பண்றாலும் அதுதான் எனக்கு கிடைத்த வார்த்தைன்னு எந்த விசுவாசி எடுத்துக்கிட்டதோ அது நல்ல விசுவாசி. அது செழித்து வளர்கிறதாக இருக்கும். என்ன திட்டி பிரசங்கம் பண்ண ஏக்கா கமலாக்கா கேட்டியாக்கா கேட்டியா? இன்னைக்கு மற்றவளுக்கு தான் போட்டாரு. ஜெசிந்தா முன்னால இருந்தா பாரு, ஆட்டி ஆட்டி ஜெபம் பண்ணுவாளே தலைய, அவளுக்கு தான் போட்டாரு தெரியுமா? இன்னைக்கு செய்தி இன்னும் அறுப்பு கொடுத்தாரு பாத்தியாக்கா. இந்த செய்தி யாரு காதுக்கு வரும்? ஜெசிந்தாக்கா காதுக்கு வரும். அனுபவம். கர்த்தர் நல்லவர். ஜெசிந்தாக்கா உடனே கோவப்பட்டு பாஸ்டர் என்னதான் திட்டிருப்பார் போல இருக்கு, அடுத்த வாரத்துல இந்த சர்ச்சைக்கு போக கூடாது, இயேசு தடவுகிறார் ஊழியன் அங்க ஒண்ணு வச்சிருக்காங்க பெருஞ்சொல்லம்பல, அங்க போகணும். அந்த பாஸ்டர் நல்ல பாஸ்டர், எட்டின் பாஸ்டர் நல்ல பாஸ்டர். கர்த்தர் நல்ல. யாருக்கு எடுக்கிறது? யாருக்கு எடுக்கிறது? கமலாக்கா கெடுக்குது. ஆமான்னு சொல்லுங்க. தவறாய் வழி நடத்துகிறார். ஒருபோது நீங்க சத்தியத்தை தவறாக எடுக்கக்கூடாது. யார் இங்க இருந்து உங்களுக்கான வருகிற வார்த்தை, நீங்க நாங்க 52 அள்ளி கட்டிட்டு இங்களை வந்து உங்களை திட்டணும்னு நாங்க இங்க இந்த பலிபடத்துல நின்னாலும் கர்த்தர் எதை நாவ திறக்கிறாரோ அதுதான் பேச விடுவார், பேச விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. திட்டி திட்டி பிரசங்கம் பண்ணாலும் அதுதான் என் வாழ்க்கைக்கான சத்தியம். எந்த விசுவாசி எடுத்து வளருதோ அந்த விசுவாசியை கர்த்தர் செழிக்க பண்ணுகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நான் காலையில் ஆனவுடனே டிவியை போட்டவுடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் கர்த்தர் உங்களை, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம், உபாசிக்க வேண்டாம், நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், ஏனென்றால் உங்களுக்காக கர்த்தர் கல்வாரி சிலுவையில் வெளியாக இருக்கிறார். ஆக நல்ல செய்தியா இருக்கு. ஜெசின் பாஷா அப்படி சொல்லலையே, ஜெசின் பாஷா ஜெபம் பண்ணு, உபாசி ஜெபத்துக்கு வா, பெண்கள் கூட்டத்துக்கு வா, ஆண்கள் ஜெபத்துக்கு வா, ஒரே சொல்லிட்டு இருக்காரு. சரிப்பட்டு வர மாட்டார். வாங்க கிளம்புவோம் உடனடியாக 8 மாவடிக்கு வாங்க வாங்க அழைக்கிறார். விளங்கும் இல்ல விளங்கிருவியா? வசனத்தின்படி நடங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அப்பதான் இவைகள் எல்லாம் உங்களுக்கு இல்ல. உங்களை வீடு தேடி கார் வருகிறது, மாருதி வருகிறது, திறந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக 10 சென்ட் இடம் உங்களுக்காக ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் வழிகளை திறப்பார். ஆகா என்ன சத்தியம்! அப்படியெல்லாம் போகக்கூடாது. நம்புகிறேன். தவறாய் வழி நடத்துகிற சிலர், நான் சொல்றேன், நீ டிவியை பார்க்காம இருக்கிறது பெற்று. ஆமென் சொல்லுங்க.
அத்தனை தவறான உபதேசங்கள், தவறான பாடல்கள். பாட்டு எழுத தெரியல. அன்றைக்கு உட்கார்ந்து இருந்தாங்க சாரோன் அவரிஜாமா ஒரு பாட்டு எழுதுக்கு 21 நாட்கள் 41 நாட்கள் உபவாசம் இருந்து எழுதினாங்க. எழுதும் போது 7 சரணம் 8 சரணம், 8 முடியும் போது 7 முடியும் போது வருகையை பத்தி ஒரு சரணம் இருக்கும், எல்லா வரியிலும் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அது பாடல்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தது. இன்னைக்கு இவன் பாட்டு போடுறான். நான் திடீர்னு காலை எழுந்தேன், காலை எழுதும்போது காலை கடனை முடிப்பதற்காக பாத்ரூம் சொல்லும் போது இப்படி முக்கி கொண்டிருக்கும் போது கர்த்தர் முக்கி ஒரு பாடலை கொடுத்தான். எங்க இருந்தான் கிளம்புறானுங்களோ தெரியல. தொடுறார் ஆராதனா. இதுக்கு மேல வரமாட்டுக்கு உன்னை எவன் எழுத சொல்லுங்க? தேவ சமூகத்துல 21 நாள் காத்துரு. உனக்கு அப்படி ஒரு கிருபையை கொடுத்திருந்தா 41 நாள் காத்துரு. கர்த்தர் கொடுக்கிறத நீ சொல்றத சத்தமா அவருடைய சமூகத்துல துதித்து பாரு. அவர் கொடுக்கிறத எழுது. அந்த நல்ல ஆவிக்குரிய பாடல்களை கேளுங்க. ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தியம் நிறைந்த வார்த்தைகளை கேளுங்க. சபையில உங்களுக்கு என்ன போதிக்கிறாங்களோ அதன்படி நடங்க. தவறான வழி நடத்தலுக்கு போவாதீங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னும் சில பிரசங்கம் காணிக்கை கொடுக்காத, தசமபாகம் கொடுக்காத. எங்க சொன்னா? யார் சொன்னா? கர்த்தரை சோதிக்கிற ஒரே இடம் எங்க இருக்கு? கர்த்தரை சோதிக்கிறதுக்கு ஒரே இடம் எங்க? காணிக்கையினாலும் தசமபாகத்தினாலும் என்ன செய்து பாருங்க. யாரை சோதிக்கணுமா? கர்த்தரை சோதிக்கிறதுக்கு ஒரு இடம், அதுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறாரு. அது எங்க? தசமபாகத்திலையும் காணிக்கைகள். அதை கொடுக்காதங்க. இன்னைக்கு சபை கொடுக்காத. மிஷனரிக்கு அனுப்பு. எவன் சொன்னா மிஷனரிக்கெல்லாம் காணிக்கை அடுத்தது. முதல்ல இருக்கிற சபை பண்டகசாலை நிரம்பணும். ஆமென் சொல்லுங்க. காணிக்க தசமபாகம் எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுக்கணும். எங்க கலெக்ட் பண்ணணுமோ அங்க கலெக்டணும். எவனோ ஒருத்தன் ஏதாவது சொல்லிடுவான்னு பரிதாபப்பட்டு அங்க ஆரன் சொல்லிட்டான்னு எல்லாத்தையும் கலத்திட்டான். இந்த நகையெல்லாம் யார் கொடுத்தது? இந்த நகையெல்லாம் யார் கொடுத்ததுங்க? யார் கொடுத்தது? கர்த்தர் எகிப்த கொள்ளையிட சொல்லி கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சத்துருட்ட இருந்து உடுங்கி கொடுத்தது. ஆசீர்வாதமா வச்சுக்கன்னு. அதை இப்ப ஆரன் சொன்னா என்ன செஞ்சாச்சு? தூக்கி இறஞ்சாச்சு. தவறான உபதேசத்துக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய செவி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. தவறாய் வழி நடத்தினார். உங்களுக்கு இங்க நல்ல ஆரோக்கியமான சத்திய வசனம் போதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தியத்தை கேட்டு வளரணும். ஆமென் சொல்லுங்க. எடுத்துக்க கூடாது. நல்ல வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை, அதை கர்த்தருக்கு உண்மையாய் வாழுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நிலை நண்டு கனி கொடுங்க. கர்த்தர் உங்களை இந்த வருடம் இந்த ஆசீர்வாதமான பெருவிழாவில், இந்த தீர்க்க தரிசன பெருவிழாவில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்னா அவர் உங்களை கொண்டு ஏதோ ஒன்று மகிமையானது செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். இந்த ஒரு வருஷம் நிக்கட்டும், அடுத்த வருஷம் கனி கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். நான் சபையை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் சபைக்கு சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை கர்த்தர் இந்த ஊழியத்தை இந்த 2024ஆம் ஆண்டு இந்த ஜெபத்திற்கு பிறகு ஆசீர்வதிப்பாராக. இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு கர்த்தருடைய வருகை தாமதமானால் இன்னும் நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்கள் ஆராதிக்கிற கர்த்தர் ஒரு ஸ்தலமாய் கர்த்தர் விரிவு பண்ணுவதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய திட்டங்கள் தரிசனங்கள் ஒருபோது தடைபடுவதில்லை. உங்களுடைய திட்டங்கள் தரிசனங்கள் ஒருபோது தடைபடுவதில்லை. கர்த்தர் உங்கள் திட்டங்களை தரிசனங்களை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி தீர்ப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். சொந்தமாய் வாகனங்களை தருவார். சொந்தமாய் டெம்போ டிராவலரை தருவார். ஆழமாய் தூரத்தில் போய் ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வருவதற்கு அத்தர் ஆறுதல் அளிக்கிறார். ஓ தேவ சமூகத்திலே காத்திருக்கிற தேவ சபையே, கர்த்தர் உன்னை கொண்டு மகத்தான காரியங்களை கர்த்தர் தேசத்திலே செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் செய்வார். ஊழியங்கள் வளரும். அதற்கு நீங்கள் குடும்பமாகிய நீங்கள் உறுதுணையாய் இருக்கணும். உங்களை கெடுத்துக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஊழியத்திற்கு ஜெபிக்கணும், ஊழியத்தை தாங்கணும், ஊழியத்திற்காக ஓடணும். நீங்க தான் எங்க குடும்பம், நீங்க தான் சொந்தம். பாஸ்டர் பாருங்க, ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு கூட போக முடியாது தெரியுமா? ஒரு நல்ல வீட்டுக்கு கூட போக முடியாது தெரியுமா? ஒரு வீட்டில் போய் நிம்மதியா நிக்க முடியாது தெரியுமா? ஒரு டூர் போக முடியாது தெரியுமா? ஊழியக்காரனுக்கு அவ்வளவு வலி. உண்மையா சொல்றேன், அவ்வளவு வலி. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பிரச்சனை, எத்தனை காரியங்களை சமாளிக்கணும் தெரியுமா? எத்தனை சவால்களை சமாளிக்கணும். அதுக்கு நீங்க சபையாகி நீங்கள் தான் உறுதுணையா நிற்கணும். ஆமென் சொல்லுங்க. கெடுத்துக் கொள்ளக்கூடாது. நல்ல வாழ்க்கை கர்த்தர் உங்களை நடத்துகிறதற்கு வல்லவராக இருக்கிறார்.